ஸோ ராஜேந்திர சோழா உடைய 1000th பர்த் ஆனிவர்சரி வந்து கவர்மெண்ட் வந்து கமாமரேட் பண்ணிருக்காங்க. ஸோ அவருடைய 1000th பர்த் ஆனிவர்சரியா இல்ல 1000th ஆனிவர்சரி ஆஃப் தி 1000th இயர் ஆஃப் எக்ஸ்பெடிஷனா? இட்ஸ் நாட் பர்த் ஆனிவர்சரி, 1000th இயர் ஆஃப் தி எக்ஸ்பெடிஷன் ஹி மேட் டு கங்கா. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஒன்று வருது இல்ல, அது நார்த் இந்தியாவில் போயிட்டு எக்ஸ்பெடிஷன் பண்ணி அது கம்ப்ளீட் பண்ணி 1000 வருடங்கள் ஆகுது அப்படிங்கிறத கமாமரேட் பண்றதுக்காக இந்த 1000 இயர்ஸை செலிப்ரேட் பண்றதுக்காக தே ஹவ் டன் தட். ஏன்னா அந்த வருஷத்துல தான் தே கன்ஸ்ட்ரக்டட் திஸ் டெம்பிள் கால்ட் கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள். ஸோ பிரகதீஸ்வரா டெம்பிள் வந்து அப்பா கட்டின ராஜராஜ சோழன் கட்டின அந்த டெம்பிள் வந்து எப்போ கட்டினது அப்படின்னு பார்த்தா 1010ல கட்டியிருக்காரு, அதாவது 1010 அப்படிங்கிற இயர்ல. அப்போ 2010 2010ல வந்து அதுக்கான 1000th இயர் செலிப்ரேட். ஸோ அதே மாதிரி இந்த டெம்பிள் வந்து 1025ல கட்டினாங்க, அதனால 2025ல 1000th இயரை கமாமரேட் பண்ணும். ஸோ 1000 இயர்ஸ் தாண்டி அந்த பில்டிங் வந்து அப்படியே நிற்குது. ஸோ அதுதான் வந்து ஆர்கிடெக்சரல் மார்வல் அப்படின்னு நம்ம இதை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு இருந்த அந்த பில்டிங் டெக்னாலஜி வந்து நம்ம நோட் பண்ணணும். ஸோ அந்த ஆர்கிடெக்சரல் மாடல் இதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன இந்த ரெண்டு டெம்பிளையும் அப்படின்னு பார்த்தா இன்டர்லாக்கிங் டெக்னாலஜி. ஸோ நம்ம வந்து பிரிக் அண்ட் மோட்டார் அண்ட் சிமெண்டிங் அப்படிலாம் இல்லாம ஸ்டோனை வந்து இன்டர்லாக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்க டெக்னாலஜி வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் போத் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங் டெம்பிள்ஸ் வித் லாட் ஆஃப் மார்வல்ஸ். அட் தி சேம் டைம் நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் அண்ட் மிஸ்ட்ரிஸ் இருக்கு அது பின்னாடி. நிறைய மித்து இருக்கு, அதாவது ஒரே கல்லு அப்படிங்கிறதும் நிழல் கீழே விழாது அப்படிங்கிறதும் அதெல்லாம் மித்து தான். ஸோ அதெல்லாம் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் டெம்பிள் இஸ் மார்வலுங்கிறத ஒரு டவுட் இல்லை. பட் நான் மித்தும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். நிழல்லாம் நல்லா கீழே விழும், நான் போய் அதை பார்த்துட்டு அது எப்படி நிழல் கீழே விழாம இருக்கும்? சூரியன் இருந்தால் நிழல் இருக்கும், அதெல்லாம் பியூர் மித்து, சும்மா சொல்றது. அப்புறமா ஆனா வந்து பட் வி ஹேவ் டு நோ தி ரியல் சயின்டிபிக் எக்ஸலன்ஸ். அது 1000 வருஷமா நிக்கிறதே உங்களுக்கு வந்து எக்ஸலன்ஸ் தான், அதை தாண்டி வரது தேவையில்லை எல்லாமே அப்படி. இன்னொரு வித்து என்ன இருக்குன்னா, அந்த பெரிய கோயில்ல வந்து தட் கிங் மஸ்ட் நாட், ஒரு ராஜா வந்து அதுக்குள்ள வந்தாருன்னா அவரோட பதவி போயிடும் அப்படிங்கிற கருத்து இருக்கு. அதை நம்பிட்டு நிறைய பேர் வரவே மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இதுல இருக்கு. இந்த மாதிரி நிறைய நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு இதை சுத்தி. அண்ட் பட் இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருந்தாலும் இன்னைக்கு நம்ம 1000 வருஷம் கழிச்சு நிச்சயமா வந்து வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வலா தான் நம்ம இந்த ரெண்டு டெம்பிள்ஸையும் பார்க்கணும். ஸோ வித் திஸ் வில் டிஸ்கஸ் திஸ் பர்டிகுலர் டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்து ஏன் இப்போ நமக்கு ரெலவெண்டா இருக்கு அப்படின்னா, 1000th இயர் நம்மளோட ஒரு கிங்கோட 1000th இயர் கமாமரேட் பண்றது ஒரு பெருமை. அண்ட் அவரோட ஆர்கிடெக்சர் இருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், அதை நம்ம இன்ஸ்பயர் பண்ணணும். அண்ட் ரெண்டாவது வந்து பிரைம் மினிஸ்டரோட விசிட். ஸோ பிரைம் மினிஸ்டர் இதை கமாமரேட் பண்ணி அவரே சீஃப் கெஸ்டா வந்து and he has given a speech and where he spoke about the temple architecture. He spoke about the electoral system of Chola, which was followed according to the Uttaramerur inscription. And he spoke about the naval expeditions of Rajendra and Chola Navy. ஸோ இந்த மூணு விஷயங்கள் பத்தி அவர் சோலா பத்தி ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறதுனால திரும்ப அது கரண்ட் அஃபேர்ஸ்ல இட்ஸ் வெரி வெரி ரிலவென்ட். அண்ட் பிரைம் மினிஸ்டரோட விசிட் இருக்கும்போது நேஷனல் அட்டென்ஷன் நம்ம கிடைக்கும். ஸோ நேஷனல் அட்டென்ஷன் கிடைச்சி ஹிஸ்ட்ரி புக்ல இன்னும் நிறைய இடம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். என்சிஆர்டி புக்ல நிறைய இடத்த கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ தமிழ் ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ஒரு 2 லைன்ல முடிச்சிடறாங்க. அப்கோர்ஸ் எல்லா ஸ்டேட்டோட ஹிஸ்ட்ரி ஆட் பண்ணா என்சிஆர்டி புக் ஒரு 1000 பக்கம் ஆயிடும். ஆனாலும் முக்கியமான இதுக்கு வந்து ஒரு சாப்டர் கொடுக்கறது தப்பு இல்லை, எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. முக்கியமான இதுக்கு நிச்சயமா வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த ஆங்கிள் வந்து நேஷனல் அட்டென்ஷன் இந்த டெம்பிள் கிடைச்சது பிரைம் மினிஸ்டரோட இந்த விசிட் வந்து சிக்னிஃபை பண்ணிருக்கு. ஸோ அதுதான் வந்து வி ஹேவ் டு சீ. ஸோ இந்த டாபிக்ல வந்து அன்னைக்கு வந்து ஹிந்துல வந்து இன்ஃபோக்கஸ்ல 4 ஆர்டிகல் வந்திருக்கு அண்ட் ஒரு எடிட்டோரியல் வந்து. பட் எடிட்டோரியல் ஜஸ்ட் ஜிஸ்ட் ஆஃப் இட். ஆனா இந்த 4 ஆர்டிகல் இன்ஃபோக்கஸ், தமிழ்நாடு இன்ஃபோக்கஸ்னு ஒரு காலம் வந்து போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு அது தெரியுதுன்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ் ஆஃப் ஹிந்து. ஆனா அதுல இத்தனை நாளா வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தான் வரும் அண்ட் மெட்ராஸ் ஹிஸ்ட்ரி வரும். ஸோ நான் வந்து ஐ எம் ரெகுலர் ரீடர் ஆஃப் தமிழ்நாடு இன்ஃபோக்கஸ். சரியா? ஏன்னா மெட்ராஸ் ஹிஸ்ட்ரி மேல ஆர்வம், ஏன்னா எங்க ஊருங்கிறதுனால நம்ம படிக்கணும். அது வந்து இந்த வாட்டி சோழா பத்தி கொடுத்ததுல அவ்வளோ ஃபேக்டை கொடுத்து வச்சிருக்காங்க, அவ்வளோ டீடைல்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, எல்லாத்தையும் வந்து ஒரு 1 மணி நேரம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் 4 எடுத்துட்டு வந்திருக்கேன். எவ்வளவு டைம் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஒன்னு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ரெண்டாவது எக்ஸாம்ல வந்து பாயிண்ட் கிடைக்கும், ப்ரிலிம்ஸ்ல வந்து கொஸ்டின் வரும், டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு நல்ல சோர்ஸ், எல்லாத்துலயும் நமக்கு கிளிக் ஆகுது. அதனால நிச்சயமா வந்து நம்ம படிக்கணும். நம்மளுடைய எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்காம யார் தெரிஞ்சுப்பான்? அவ்வளவுதான் பேசிக் லாஜிக். அதர் தென் தட் வேற எதுவும் இல்லை. ஸோ அதுதான் ஹிஸ்ட்ரி ஏன் படிக்கணும் அப்படின்னா, நம்ம படிக்கலாம், வேற யார் படிப்பா? அவ்வளவுதான். we have to know our past. ஸோ அந்த ஆங்கிள் we are going to study about it. So we'll start the today's topic. இன்னைக்கு வந்து 4 ஆர்டிகல். ஒன்னு வந்து அவருடைய நேவல் பேசிக் லாஜிக், அதர் தென் தட் வேற. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் அபவுட் தி கேஞ்சட்டிக் பிளேன்ஸ். அவரோட அந்த கங்கா எக்ஸ்பெடிஷன், பாலா டைனாஸ்டி கூட நடந்த வார்ல ஹி டிஃபீட்டட் தி பாலா டைனாஸ்டி. ஸோ பெங்கால் ரீஜன்ல இருந்து பாலா. ஸோ அதனால வந்து அந்த கேஞ்சட்டிக் எக்ஸ்பெடிஷன், அதனால கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஸோ அதை பத்தின ஒரு ஆர்டிகல். ரெண்டாவது வந்து அவர் இந்த விக்டரிக்கு அப்புறமா அவர் வந்து சென்னைக்கு சரி சென்னை வழியா தான் வந்திருப்பாரு. அவர் வந்து தஞ்சைக்கு வந்து கேபிட்டலை ஷிஃப்ட் பண்றாரு. ஸோ தஞ்சாவூர் வந்து கோட்டை பழசாயிடுச்சு. இது ஒரு தியரி தான், கோட்டை பழசாயிடுச்சு, நமக்கு வந்து இன்னும் பெரிய லெவல்ல வேணும், நம்ம சோழ கிங்டம் இன்னும் பெருசாக போகுது, அப்போ இன்னும் பெரிய லெவல்ல ஒரு கேபிட்டல் சிட்டி வேணும், இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒரு கேபிட்டல் சிட்டி வேணும் அப்படின்னு ஏங்கிதான் தஞ்சாவூர்ல இருந்து அவர் வந்து ஷிஃப்டிங் தி பேஸ் டு கங்கை கொண்ட
சோழபுரம் அப்படின்னு ஒரு புது பிளான்டு கேபிட்டல் சிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தேர் யூட் ஆஃப் ஸ்டார்ட் பேலஸ், அங்க வந்து நிறைய பேலஸ் கட்டி என்டையர் கேபிட்டலையும் ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அடுத்த 250 வருஷத்துக்கு சோழாவோட கேபிட்டலா இருந்தது கங்கை கொண்ட சோழபுரம். அந்த ஊருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் ஏன் வைக்கிறாங்கன்னா, அவர் அந்த நார்த் இந்தியன் எக்ஸ்பெடிஷனோட சக்சஸ் கமமரேட் பண்றதுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு வைக்கிறாங்க. அண்ட் அந்த விக்டரியில அதை கமமரேட் பண்ணும்போது கங்கால இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, அங்க ஒரு நார்த்ல டிஃபீட் பண்றாருல, போற வழியில சாளுக்கியாவையும் கங்கா பாலாசியும் டிஃபீட் பண்ணும்போது அந்த கிங்ஸ் எல்லாருமே கேப்சர் பண்ணி எல்லாருக்கிட்டையும் கங்கால இருந்து தண்ணி எடுத்து ஒரு குடத்தை கொடுத்துட்டாரு, எடுத்துட்டு எங்க கூட வாங்க. ஸோ அந்த இது அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து இருக்கு, ஆர்டிகல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த தோத்து போன கிங்கும் அங்க இருந்த கமாண்டர்ஸும் தான் தலையில குடத்துல கங்காவோட தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிளஸ் அப்கோர்ஸ் சோழ ஆர்மி எடுத்துட்டு வந்திருக்கு. அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து இங்க ஒரு சவுத்துல ஒரு அதை கமாமரேட் பண்றதுக்கு ஒரு லேக் நான் கனெக்ட். அதான் வந்து ஜலஸ்தம்பம். ஜலஸ்தம்பம்னா என்ன அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம வந்து சோழகங்கம் அப்படிங்கிற பேர்ல இங்க வந்து ஒரு ஏரியை வந்து கட்டுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 27 கிலோமீட்டர் விட்டு இருக்கிற ஒரு லேக் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அதுதான் வந்து இந்த சோழகங்கம் அப்படின்னு சொல்ற இந்த ஏரி. இந்த ஏரியில முதல்ல அவங்க கொண்டு வந்த குடத்துல கங்கா தண்ணி எல்லாம் ஊத்திட்டு அதை தாண்டி அதுல தண்ணி வர வைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, கொள்ளிடம்ல இருந்து ஒரு கெனால் கட்டி இதுக்கு வந்து தண்ணி கொண்டு வராங்க. ஸோ தட் இட் இஸ் கோயிங் டு புது கேபிட்டல்னா புது வாட்டர் சோர்ஸும் வேணும்ல, அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரிவர் லேக்கும் கட்டினது அவ்வளவுதான். கேபிட்டலுக்கு வாட்டர் வேணும், அந்த வாட்டருக்கு ஒரு சோர்ஸ் அவ்வளவுதான். அதுக்கு சோழகங்கம்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கான தண்ணி வந்து கங்கால இருந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட். இந்த சோழகங்கம்க்கு இன்னைக்கு இருக்கிற பேர் பொன்னேரி அப்படிங்கிற பேர் அதுல வச்சிருக்காங்க. பொன்னேரின்னு நம்ம பொன்னேரி இல்ல, அங்க வந்து கோல்டன் லேக் அப்படிங்கிற பேர் வந்து பொன்னேரி அப்படின்னு அதுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து 2வது ஆர்டிகல். 3வது ஆர்டிகல் வந்து காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த டேட்டாலாம் நமக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு பார்த்தா, சோழாவுடைய செப்பேடுகள், அதாவது காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ 4 முக்கியமான காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் ஒன்றும் இதுதான். இந்த மாதிரி என்ன பண்றாங்க, காப்பர் பிளேட் எடுத்து அதுல வந்து ஒரு எழுதியிருக்காங்க. எழுதி அது இந்த மாதிரி ஒரு ரிங் இருக்குல்ல, ரிங்ல இந்த மாதிரி மாட்டி இப்படி சாவி கொத்து மாதிரி. இதோட வெயிட் வந்து ஆக்சுவலி 90 kg, தூக்க முடியாது, ஏன்னா எல்லாம் காப்பர். ஸோ அதுல வந்து ஹிஸ்டரி புக், அது ஆக்சுவலி புக் விச் இஸ் மேட், அதோட பேஜஸ் எல்லாமே காப்பர், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி காப்பர் பிளேட்ஸ்ல நீங்க எழுதி அதை வந்து எல்லாத்தையும் லிங்க் பண்றதுக்கு ஒரு ரிங் போட்டு அதுல ஒரு எம்பளம் வச்சு அந்த ஹிஸ்டரி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இது 4 இடத்துல கிடைச்சிருக்கு, 4 காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த 4த்துல இருந்து தான் நமக்கு இவ்வளவு ஃபேக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான், இதுல தான் வந்து நம்ம சோழா டைனாஸ்டி பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஒன் ஆஃப் தி மெயின் சோர்ஸ் ஆஃப் சோழா டைனாஸ்டி ஹிஸ்டரி இந்த காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் தான். ஸோ அதுல ராஜேந்திரா பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது 3வது. 4வது வந்து அவரு கங்காவை முடிச்சாச்சு, இப்போ அடுத்து எங்க போகலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, நம்ம அப்பா வந்து சின்ன வயசுல நிறைய வந்து ஐலாண்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் போய் என்னன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஆசை பண்ண முடியல. அதனால வந்து அவர் வெறும் ஸ்ரீலங்காவோட முடிச்சிருப்பாரு. ஸோ நம்ம அப்பா சொன்ன மாதிரி நம்ம அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு போனது தான் கடாரம் கொண்டான் அப்படின்னு மலாய் பெனின்சுலாவோட அந்த எக்ஸ்பெடிஷன். ஸோ நேவர் ப்ரோவஸ் ஆஃப் தி ராஜேந்திர சோழா ஃப்ரம் ஈழமண்டலம் டு கடாரம். ஈழமண்டலம் ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்கா தென் இட் வாஸ் கால்ட் அஸ் ஈழமண்டலம். அதுல தான் ஈழம் அப்படிங்கிற பேர் வருது. ஸோ ஈழமண்டலமா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கேப்சர் பண்றாரு, அண்ட் தென் ஹீஸ் கேப்சரிங் மலாய் பெனின்சுலா அண்ட் கம்போடியா. ஸோ அதோட எக்ஸ்பெடிஷன் பத்தி 4வது ஆர்டிகல். ஸோ 4 ஆர்டிகல் வந்து சூப்பரா வந்துட்டதுனால சரி 4 எடுத்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதா இன்னைக்கான டாபிக். ஸோ கிளியரா 4மே என்னென்னு. ஸோ நவ் வில் ஸ்டார்ட் தி ஸ்டோரி. ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து GS 1ல நமக்கு யூபிஎஸ்சியில் ரெலவென்ட், அண்ட் டிஎன்பிஎஸ்சியில் பேப்பர் 2ல தமிழ் சொசைட்டிக்குள்ள இட் இஸ் ரெலவென்ட். ஸோ 2 இடத்துலையும் வந்து ரொம்ப முக்கியம். பிரைம் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட்டட் இன் தி வேலிடிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஆடி திருவாதிரை. ஸோ ஆடி திருவாதிரை ஆடி மாசம் திருவாதிரை நட்சத்திரத்துல தான் ராஜேந்திரா பிறந்திருக்காரு. அதனால ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரம்ல நடக்கும். ஸோ அதனால தான் ஆடி திருவாதிரை நட்சத்திரத்தோட இதுல பர்த் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது பர்த் ஆனிவர்சரின்னு சொல்றோம் அப்படின்னா, அவர் அந்த நட்சத்திரத்துல பிறந்தனால அன்னைக்கு தான் அவரோட பர்த்டே. பட் 1000 இயர்ஸ் முன்னாடி அவர் பிறக்கல, அதுக்கு முன்னாடி பிறந்துட்டாரு. இந்த 1000ங்கிற நம்பர் வந்து அவரோட எக்ஸ்பெடிஷன் குறிக்குது, ஆனா டெம்பிளை கட்டினது குறிக்குது. ஆனா அவரோட பர்த்டேவும் ஆடி மாசம் தான். ஸோ அதனால தான் ஆடி திருவாதிரையில ராஜேந்திர சோழாவோட அவரோட பேர்ல ஒரு கமாமரேட்டிவ் காயின் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்க ஒரு மியூசியம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து 2 ஸ்டாச்சு வந்து ராஜேந்திராக்கும் ராஜராஜ சோழாக்கும் கட்ட போறதா சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இது அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து அவர் பேர் அருள்மொழி வர்மன், அதுதான் வந்து ராஜராஜ சோழனோட உண்மையான நேம். இவரோட பேர் என்ன, மதுராந்தக சோழன். அவருடைய கசின் பேரே வச்சிருப்பாரு, சித்தப்பா கிட்டத்தட்ட மதுராந்தகர். ஏன்னா மதுராந்தக சோழன் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ கடைசியில் அவர் தானே ராஜா வராரு பொன்னியின் செல்வன் கிளைமேக்ஸ்ல. அந்த மதுராந்தக சோழனோட பேர்ல தான் அவர் பையனுக்கு பேர் வைக்கிறார், மதுராந்தக சோழன் அப்படின்னு. மதுராந்தக சோழன் அப்படிங்கிற பேரை தான் இவர் வந்து ராஜேந்திரன் அப்படின்னு மாத்திக்கிறாரு ஆஃப்டர் தி எக்ஸ்பெடிஷன். தட் இஸ் தி த்ரோன் நேம். ஸோ ராஜேந்திர சோழாவோட ரெயின் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1014 ஆஃப்டர் தி டெத் ஆஃப் ராஜராஜன். ராஜராஜன் இறந்த பிறகு 1014 to 1044. ஸோ 30 ஆண்டுகள் ரூல் பண்ணியிருக்காரு. 1044ல இவர் இறந்து போயிடுறாரு ராஜேந்திர சோழன். ஸோ அதோட ரெயின் டைம், அவரோட ஆட்சி ஆரம்பிச்சது 1014. ஸோ 1010 அப்போ பெரிய கோயில் கட்டி வித்தின் ஃபியூ இயர்ஸ்ல ஹி பாஸ்ட் அவே ராஜராஜன். ஸோ இட்ஸ் வெரி பிக் ப்ராஜெக்ட்ல கோயில் கட்டுறதுலாம் சும்மாவா, இன்னைக்கே ஒரு மெட்ரோ ரயில 7 வருஷம் கட்டுறேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ சன் ஆஃப் ராஜராஜ சோழா வாஸ் தி ஃபர்ஸ்ட் கிங் டு லீட் தி ஓவர்சீஸ் மிலிட்டரி எக்ஸ்பெடிஷன் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் சோலா இன்ஃப்ளூயன்ஸ் டு சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இவரோட டைட்டில்ஸ் அண்ட் லெகசி என்னென்ன. ஸோ ராஜராஜ சோழோட மெயின் அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, ஒன்று கங்கா, இன்னொன்று வந்து நேவல் எக்ஸ்பெடிஷன்ஸ், இன்னொன்று வந்து ஆர்கிடெக்சர்ல இது 3 தான் நம்ம மெயினாக பேச போறோம். ஸோ டைட்டில்ஸ் அண்ட் லெகசியில ஃபர்ஸ்ட் வந்து கங்கை கொண்ட சோழன் ஆஃப்டர் டிஃபீட்டிங் பாலாஸ் இன் பெங்கால்.
ஸோ அதனால கங்கை கொண்ட சோழன். நெக்ஸ்ட் கடாரம் கொண்டான். கடாரா இஸ் தி கால்ட் அஸ் மலை பெனின்சுலா. மலேசியா இந்தோனேஷியா அன்னைக்கு இருக்குல்ல, அதான் கடாரம் கொண்டான். ஸோ அந்த படத்துக்கு கடாரம் கொண்டான்னு பேர் வச்சாங்க, விக்ரம் படத்துக்கு. ஏன்னா மலேசியாவில் நடக்கிறதுனால. பட் இவரோட பயோபிக் வச்சிருந்தா நல்லா இருக்கும், கடாரம் கொண்டான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்டித சோழன் அண்ட் முடி கொண்டான் அப்படிங்கிற இன்னொரு நேம் இருக்கு அவருக்கு. ஸோ he founded a new capital called கங்கை கொண்ட சோழபுரம் to commemorate his northern victories. He built பிருஹதீஸ்வரா டெம்பிள். கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிளுக்கும் பிருஹதீஸ்வரா டெம்பிள் தான். இவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அதே மாதிரி ஒரு டெம்பிளோட ரெப்ளிகா பண்ணணும் அப்படின்னு. அதோட சைஸ் வந்து ஏன் சின்னதா இருக்கு அப்படிங்கிறது நிறைய தியரிஸ் இருக்கு. எக்ஸாக்ட் ரீசன் தெரியல. ஒரு தியரி என்னதுன்னா, அப்பா கட்டினது தான் எப்பவுமே ஐகானிக்கா இருக்கணும், ஆனா அது மேல பெருசா கட்டக்கூடாது. அதே மாதிரி ஒன்று கட்டலாம், ஆனா அப்பா மிஞ்சக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த டெம்பிளோட சைஸ் சின்னதா இருக்கிறது ஒரு தியரியா சொல்றாங்க. ஸோ இபிள் பிருஹதீஸ்வரா டெம்பிள் கால் கங்கை. இப்போ ரெண்டுமே பிருஹதீஸ்வரா டெம்பிளா இருக்கிறதுனால நம்ம ஒன்று பெரிய கோயில், ஒன்று சின்ன கோயில் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்றோம். பிருஹ அப்படின்னா பிக், கிரேட்டர். ஸோ பிருஹதீஸ்வரா அப்படின்னா பெரிய ஈஸ்வரன். ஸோ சிவனோட ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லிங்கா உள்ள இருக்கு. அண்ட் அதோடைய மேல வந்து அதோடைய கோபுரமும் வந்து இட் இஸ் கன்சிடர் டு பி வெரி டால்ல. ஸோ அதனால தான் வந்து அது வந்து நம்ம லைவ் ஒழுங்கா தானே போயிட்டு இருக்கு. இங்க இருக்கிறவங்க யாரும் பார்க்கலையா? ஃபோன் வந்தா வந்து ஸோ அதனால தான் அதுக்கு பிருஹதீஸ்வரா. ஏன் பெரிய கோயில் பேர் வந்ததுன்னா, பிருஹனா பெருசு, அதான் பெரிய கோயில். ஸோ ஒரே பேரா இருக்கிறதுனால நம்ம அதை சொல்றோம். ஸோ இட் இஸ் நியர் அரியலூர். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிலிட்டரி அண்ட் நேவல் ப்ராசஸ். ஹி ரீஅசர்டட் தி கண்ட்ரோல் ஓவர் சேரா அண்ட் பாண்டியா. ஸோ அதனால வந்து சேராவை டிஃபீட் பண்றாரு, பாண்டியாஸை டிஃபீட் பண்ணி பாண்டியாஸ் வந்து ராஜராஜனே கேப்சர் பண்ணிருப்பாரு. சேரா ரீஜன்சி வந்து இவர் அடிஷனலா கேப்சர் பண்ணி இன்னும் பெருசா இருப்பாரு. ஹி ஆல்சோ டிஃபீட்டட் ஜெயசிமா டூ ஆஃப் தி வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் இன் துங்கபத்ரா ரிவர். ஸோ நார்தன் பார்டரா வந்து துங்கபத்ரா ரிவர்ல ஆரம்பிச்சு ஸ்ரீலங்கால இருந்து கடாரம் வரைக்கும் இவரோட என்டையர் துங்கபத்ராக்கு சவுத் எல்லாமே சோழா கிங்டமா இருந்துச்சு இவரோட டைம்ல. ஸோ அப்போ நார்தன் இந்தியா வாஸ் டோட்டலி ஃபிராக்மெண்டட். அப்போ ஒரு ஸ்ட்ராங் டைனஸ்டி நார்தன் இந்தியாவில் இல்ல, இன்வேஷன்ஸ் நடந்த டைம். பட் சதர்ன் இந்தியாவில் ஒரு ஸ்டேபிள் எம்பையரா இருந்திருக்கு. ஹி கான்கர்ட் ஸ்ரீலங்கா, மால்டீவ்ஸ், நிக்கோபார். அதான் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருப்பாரு. மால்டீவ்ஸ் தான் ராஜேந்திராவோட ஒன் ஆஃப் தி எக்ஸ்பெடிஷன்ஸ். ஸோ மால்டீவ்ஸ் ட்ரிப் முடிச்சுட்டு அப்படியே இங்க வரது வந்து கோயின்சிடென்டா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஸ்ரீலங்கா, மால்டீவ்ஸ், நிக்கோபார், லக்ஷதீப், கேடானா கடாரம், அதான் வந்து மலேசியா. ஸோ டாம்ரலிங்கா அண்ட் பர்மா, இந்த மாதிரி வந்து ஹி கேப்சர்ட் தி அதான் கம்போஜா. ஸோ ஹி ஹேட் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் நேவிஸ். அதில் தான் இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ண முடியுது. ஸோ இது ஜஸ்ட் ராஜராஜ சோழன் பத்தி ஒரு 10 மார்க் வந்து எழுதுறதுக்கு அவ்வளவுதான். அவர் எந்த வருஷம் ரெயின் பண்ணாரு, அவரோட கேபிட்டல் எது, அவரோட டைட்டில்ஸ் என்னென்ன, அவர் வந்து டெம்பிள் கட்டினது என்ன, சோழகங்கம்ங்கிற லேக் கட்டினது, தென் மிலிட்டரி அண்ட் நேவல் எக்ஸ்பெடிஷன்ஸ். மிலிட்டரி எக்ஸ்பெடிஷன்ல சேராவையும் துங்கபத்ரா சாளுக்கியாவையும் கேப்சர் பண்றாரு, கங்காவை கேப்சர் பண்றாரு. நேவல் எக்ஸ்பெடிஷன்ஸ்ல இந்த ஐலாண்டை கேப்சர் பண்றாரு. அவ்வளவுதான். ராஜேந்திரா பத்தின 10 மார்க் வந்தா இதான் ஆன்சர். ஓகே, ஸோ இயர் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இவரோட டைம்ல வந்து இதுக்கு இதாகலையா? ஓகே. ஸோ ட்ரேட், கல்ச்சர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அண்டர் இஸ் ரூல் தமிழ் மர்ச்சன்ட் கில்ஸ் கால்டு மணிகிராமம் அண்ட் 500 இதெல்லாம் வந்து மர்ச்சன்ட் கில்ஸ். மெயின் மர்ச்சன்ட் கில்ஸ்னா பிசினஸ் பண்றவங்கள அசோசியேஷனா ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அதான் வந்து 500 அண்ட் மணிகிராமம். ஸோ இந்த மாதிரி பிசினஸ் கிளாஸஸ் வந்து இயங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற பிக்கி ஆர் இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த டைம்ல இருந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஸோ பிசினஸ் பண்றவங்களாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பிப்பாங்க. அதான் வந்து 500 அண்ட் மணிகிராமம். ஸோ இந்த மாதிரியான அசோசியேஷன்ஸ் தான் மெயினா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஹேட் தி ட்ரேட் அண்ட் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் சைனா. சைனா கூட கல்ச்சரல் கான்டாக்ட் வந்து இங்க டெவலப் ஆச்சு. ஸோ அப்படி கல்ச்சரல் கான்டாக்ட் டெவலப் பண்ணும்போது தான் அவருக்கு வந்து கம்போஜாவோட கான்டாக்ட்லாம் கிடைக்குது. ஹி ப்ரொமோட்டட் சைவிசம். ஸோ இஸ் அ பேட்டர்ன் ஆஃப் சைவிசம். அதனால தான் சிவன் கோயில் கட்டியிருக்காங்க, லைக் சோழா டைனஸ்டி அவர். அண்ட் ஹி ஆல்சோ பேட்டர்னைஸ் சிதம்பரம் நடராஜா டெம்பிள். அது மேல இருக்கிற அந்த சிதம்பரம் நடராஜா டெம்பிளோட கோல்டு பிளேட்டிங் வந்து இட் வாஸ் டன் பை ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் தான். ஸோ பராந்தக சோழா தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஹி பேட்டர்னைஸ். அண்ட் இவங்களோட டைம்ல தான் அவங்க வந்து இவங்களுடைய பாட்டி, ஸோ ஷி வுட் ஹவ் கம்பைல்ட் தி என்டையர் தேவாரம் அண்ட் திருவாசகம். அதுக்கும் வந்து ஃபண்டிங் பண்ணதே இவங்க தான். தேவாரகம் திருவாசகம்லாம் வந்து இன்னைக்கு நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிற ஒரு செயின்ட் வந்து ஹி வுட் ஹவ் கம்பைல்ட். எல்லாம் தனித்தனி புக்கா இருந்தது, எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி ஒரு புக்கா இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு வந்து சோழா டைனாஸ்டியோட ஃபண்டிங் தான் காரணம். எஸ்பெஷலி த கிராண்ட் மதர், என்ன தேவி அவங்க, செம்பியன் மகாதேவியோட கான்ட்ரிபியூஷன். ப்ரொமோட்டட் சைவிசம் அண்ட் சிதம்பரம் நடராஜா டெம்பிள். அண்ட் தே சப்போர்ட்டட் வைஷ்ணவிசம் அண்ட் புத்திசம். ரிலிஜியஸ் டாலரன்ஸ் இருந்தது, வயலன்ஸ் பெருசா இல்லை. அண்ட் புத்திசம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் தியரி. ஏன்னா வந்து ராஜராஜா வந்து ஹி ஸ்டேட் இன் ஸ்ரீலங்கா அப்படிங்கிறதுனால புத்திசம் மேல நிறைய இம்பாக்ட் இருக்கும். அண்ட் தே ஜெனரஸ்லி டொனேட்டட் ஃபார் a lot of Buddhist monasteries. தமிழ்நாடு had a lot of Buddhist monasteries which was destroyed in the later time. அண்ட் அதுல புத்திசம் வந்து இட் வாஸ் த்ரைவிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து நார்தன் எக்ஸ்பெடிஷன். ஸோ நார்தன் எக்ஸ்பெடிஷன் பத்தி என்ன இருக்குன்னா, கங்கை கொண்ட சோழபுரம். திஸ் பிளேஸ் வாஸ் தி கேபிட்டல் ஆஃப் இம்பீரியல் சோழா ஃபார் ஆல்மோஸ்ட் 250 years. அண்ட் 250 yearsக்கா இருக்கு. அண்ட் இந்த டெம்பிள் ஆல்சோ இஸ் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் ஆஃப் யுனெஸ்கோ. ஸோ யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல சோழாவோட லிவிங் டெம்பிள்ஸ் ஆஃப் சோழா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3 டெம்பிள்ஸ். ஒன்று வந்து பெரிய கோயில், இன்னொன்று கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள், இன்னொன்று ஐராவதேஸ்வரம் தாராசுரம்ல இருக்கிற டெம்பிள். 3 டெம்பிள்ஸையுமே வந்து வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா வந்து டெசிக்னேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து மேசிவ் லேக் இருக்கு, சோழகங்கம் அப்படிங்கிறது. அது வந்து ஜலஸ்தம்பம். அதாவது ஜலஸ்தம்பம்னா என்னன்னா இட்ஸ் லேக் தான். ஸோ அவரோட விக்டரியை கமாமரேட் பண்றதுக்காக சோழகங்கம்ங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ராஜேந்திர சோழாவோட மிலிட்டரி எக்ஸ்பெடிஷன் பத்தி நமக்கு எங்க கிடைக்குதுன்னா, திருவலங்காடு,
ஈசாலம் அண்ட் கரந்தை காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு 3 காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிருக்கு. இது 3 பத்தி டீடைலா தான் இன்னைக்கு பார்க்க போறோம். திருவேலங்காடுல என்ன இருக்கு, ஈசாலம்ல என்ன இருக்கு, கரந்தையில என்ன இருக்கு அப்படிங்கிற இந்த 3 காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷனோட ஒர்க்ஸ்ல. According to Thiruvelangadu Copper Plate inscription, the vanquished kings are made to carry the Ganga water on their heads to Gangai Konda Chola. So Thiruvelangadu Copper Plate inscription தான் அப்படி எழுதிருக்காங்க. That these kings வந்து brought it. The water was poured into Cholagangam, now known as Ponneri. He also brought several beautiful Chalakya and Kalinga sculptures as water trophy. தோத்து போன நாட்டுல இருந்து நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. 1001 படத்துல அதான் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கல்ச்சர் தான் இது. And reasons for shift of capital. It really he wanted a bigger, well-planned city to accommodate his huge army and serve his mercantile interests. So இன்னும் பெட்டரா இருக்கும், போர்ட்டுக்கு இன்னும் பக்கமா, தஞ்சை இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கு, இது கொஞ்சம் இன்னும் போர்ட்டுக்கு பக்கமா இருக்கும், ஸோ இன்னும் வந்து பெட்டர் ட்ரேட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியால ஹி ஷிஃப்டட் தி கேபிட்டல். ஸோ இது வந்து ஒன்று கிளியரா. அடுத்த ஸ்லைட் போலாமா? இந்நேரம் ஆன்லைன் பீப்புள்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க, நோட் பண்ணியாச்சா? ராஜேந்திர சோழா ஆல்சோ ஹேட் அ சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட். ஏன் வந்து இதை கேபிட்டலா செலக்ட் பண்ணாரு, இன்னொரு தியரி இருக்கா, ஏன் இது இந்த இடம் வந்தது? ஸோ இவர் வந்து இந்த இடத்துல தான் வந்து அவருக்கு தாட் வந்துதான், சரி நம்ம வந்து நார்த் இந்தியாவில் போய் கேப்சர் பண்ணா என்ன அப்படின்னு. ஸோ நீங்க பொன்னியின் செல்வன் படம் பார்த்திருந்தீங்கன்னா அதுல ஆதித்ய கரிகாலன் அதை சொல்லியிருப்பான். ஆதித்ய கரிகாலனோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா நார்த்து போயிட்டு கங்கா வரைக்கும் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு. அருள்மொழியோட இன்ட்ரெஸ்ட் என்னதுன்னா சவுத்துல போயிட்டு ஐலாண்டா பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கிற அவங்களோட ஒன்னு அப்பா இன்னொன்னு பெரியப்பா, 2 பேரோட ஆசை தான் அது. ஸோ அதுல வந்து நம்ம பெரியப்பா சொன்ன மாதிரி நம்ம நாட்டை கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை இந்த ஊர்ல வந்து வாக்கிங் போறப்ப அவருக்கு வந்து அதனால இந்த சொல்றாங்க, அதனாலதான் அந்த ஊரே வந்து அவர் வந்து கேபிட்டலா வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அப்பாவோட கனவு பெரியப்பாவோட கனவு, அதுதான் வந்து இதோட ஐடியா. So Gangai Konda Cholapuram remained the capital from 1025 to 1279. 1279 is an important year to note. So that was the time when Chola dynasty came to the end. When Pandya dynasty would have come and defeated the Cholas and they would have recaptured. So Chola versus Pandya is a very big contest. 1001 படத்துல அதை வச்சு தான் ஃபிக்ஷனா யோசிச்சிருப்பாரு. அது வந்து அப்போ மிகப்பெரிய கான்டெஸ்ட். பாண்டியர்களை டிஃபீட் பண்ணணும் தான் அவங்க எப்பவுமே இருப்பாங்க, யூனிட்டி எல்லாம் இல்ல, சும்மா சண்டை தான். அவங்களுக்கு இவங்களை டிஃபீட் பண்ணணும். ஸோ 1279 பாண்டியாஸ் would have come and defeated the Chola dynasty and they would have recaptured Tanjavur. அண்ட் அப்போ பாண்டியர்கள் தான் வந்து இட் இஸ் டோல்ட் தட் பாண்டியா கிங்ஸ் தான் வந்து டெஸ்ட்ராய்ட் தி கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம்ல நமக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ராஜேந்திரன் வாழ்ந்த ஃபோர்ட் எங்க, அவர் ராஜராஜன் வாழ்ந்த ஃபோர்ட் எங்க, இப்போ செஞ்சி ஃபோர்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி மற்ற ஃபோர்ட்லாம் எங்க, மற்ற ஃபோர்ட் எல்லாமே இட் வாஸ் டெஸ்ட்ராய்டு வென் பாண்டியன்ஸ் ரீகேப்சர்ட் தி சோலா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கோயிலுங்கிறதுனால 2 கோயில் மட்டும் நமக்கு இருக்கு, கோயில் எது பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து வி லாஸ்ட் தி பேலசஸ். So yet there is no inscription of Rajendra Chola and Gangai Konda Cholapuram. Gangai Konda Cholapuramல ராஜேந்திர சோழா தான் இந்த டெம்பிளை கட்டினாருன்னு இன்ஸ்கிரிப்ஷன் இல்ல அந்த டெம்பிள்ல. ஆனா வந்து ராஜேந்திர சோழாவோட பையன், அதாவது வீர ராஜேந்திராவுடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கு, அப்பா தான் கட்டினாரு அப்படின்னு. இஸ் நோன் ஃபாதர் பில்ட் தி டெம்பிள். ஸோ அப்போ டெம்பிள்ல நான் தான் கோயில் கட்டினேன்னு அவர் வந்து பழக வச்சுக்கல ராஜேந்திரா, அவரோட பையன் வந்து அப்பா தான் கட்டினாருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதான் அப்பாவோட பையனோட இன்ஸ்கிரிப்ஷன்ல தான் அது மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ ராஜராஜா வந்து பெரிய கோயில்ல எல்லார பத்தியும் இன்ஸ்கிரிப்ட் பண்ணா தி மோஸ்ட் டீடைல் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். கோயில கட்டின ராஜராஜன் பேர் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா ஒர்க்கர்ஸ் பேரும் இருக்கும், யார் யாரெல்லாம் கட்டினாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இலைப்பாறப்ப தண்ணி கொடுத்தவங்களோட பேரு, அவங்களோட பேரும் இருக்கும் ஒர்க்கர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் இதுல இல்லங்கிறது தான் இன்னொரு முக்கியமான ஃபேக்ட். வீரராஜேந்திரா தான் வந்து இதை வந்து மென்ஷன் பண்றாரு. அதுல என்ன எழுதியிருக்காருன்னா சோழ கேரளன் அப்படின்னு திருமாளிகை அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. இவருக்கு சோழ கேரளன் இன்னொரு பேர் இருக்கு. அந்த சோழ கேரளனுங்கிற பேர் எப்போ வருதுன்னா சேராஸ் வின் பண்ண ஒன்று. ஸோ ராஜராஜன் didn't defeat சேராஸ், he only defeated பாண்டியாஸ். இவர் தான் சேராவை டிஃபீட் பண்ணி சேராவை ஆட் பண்றாரு. அதை ஆட் பண்ண பிறகு சோழ கேரளம் அப்படிங்கிற பேர் வந்து இவருக்கு வந்து. So in an inscription in the 49th year of Kulothunga in 1119, the reference is made to Gangai Konda Chola Maligai. So இந்த மாதிரி சோழாவோட இன்ஸ்கிரிப்ஷன்ல சோழ கேரளன் மாளிகைன்னு ஒரு மாளிகை இருந்திருக்கு, கங்கை கொண்ட சோழன் மாளிகை அப்படின்னு ஒரு மாளிகை இருந்திருக்கு. அந்த பேலசஸ் தான் இப்ப இல்லங்கிறது தான் இங்க மென்ஷன் பண்றாங்க. பாண்டியாஸ் put the end to Chola dynasty, avenging the defeats should have raised the city to ground. ஸோ அவங்க ஏன்னா இன்னொரு நாட்டை கேப்சர் பண்ணுவாங்க, சிட்டியை ஃபுல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. அதுதான் வந்து வார் எத்திக்ஸ்ல அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த காலத்துல. இப்போ பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அதான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி சிட்டியவே டெஸ்ட்ராய் பண்ணும்போது they would have done that. அந்த காலத்துல பண்ணாங்க, அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. அந்த காலத்துல அதுதான் இதுவா இருந்தது. இன்னைக்கு அது பண்றதுதான் வந்து பண்ணியா இருக்கு. ஸோ கிளியரா. ஸோ பாண்டியாஸ் இது. ஸோ இது வந்து அந்த மாளிகை பத்தி பேசினப்போ வந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஜெனரலா சோழா அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதுல என்னென்ன இருந்தது அப்படின்னு நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்ப்போம். இது குயிக்கா பார்த்துடலாம், இதுல வந்து டிஸ்கஸ் பண்றதுல இன்னும் இல்ல. ஸோ சென்ட்ரலைஸ் மொனார்கி வித் டீசென்ட்ரலைஸ் கவர்னன்ஸ் இருந்தது. இது பிரைம் மினிஸ்டர் இதை பத்தி பேசியிருக்காரு. கிங் இருந்தாங்க, அட் தி சேம் டைம் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது. ஸோ அதான் வந்து நம்ம பார்க்குறோம், சென்ட்ரலைஸ் மொனார்கி இருந்து டீசென்ட்ரலைஸ் கவர்னன்ஸ். ஸோ ப்ரொவின்ஷியல் லெவல்ல வி ஹேட் த எம்பையர் வாஸ் டிவைடட் இன்டு மண்டலம்ஸ், வளநாடு, நாடு அண்ட் ஊர். ஸோ இதுதான் நம்ம பிலிம்ஸ் ஏதாவது கேட்பாங்க, இதுதான் இந்த மாதிரி ஒரு 40 வச்சிருக்காங்க. ஒரு ராஜா ஒரு பேர் வச்சா நாங்க என்ன பண்றது, எத்தனை தான் நாங்களும் ஞாபகம் வச்சுக்கிறது. இல்ல ஒருத்தருக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்க பேரை வேற படிக்கணும், எல்லாரும் ஒரே பேர் வச்சிருக்கலாம், என்ன பண்றது. ஸோ தட் எம்பையர் வாஸ் டிவைடட் இன்டு மண்டலம்ஸ், வச்சு மண்டலம்னா வந்து ஸ்டேட், வளநாடு, நாடு அண்ட் ஊர் அப்படின்னு நம்ம கிராமத்து வரைக்கும் பிரிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதான் வந்து இது. டவுன்ஸ் வேர் கால்ட் அஸ் நகரம்ஸ். ஸோ இந்த மாதிரி மண்டலம், நாடு, ஊர் அப்படிங்கிறதுக்குலாம் தனித்தனி கவுன்சில் இருந்திருக்கு. அதுல தான் இந்த ஊர்ல இருக்கிற இந்த கவுன்சிலுக்கு தான் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ஸ் நடந்துருக்கிறதா சொல்றாங்க. டவுன் வாஸ் ரூல்டு பை மெர்ச்சன்ட் கில்ட்ஸ் கால்டு நகரட்டார்.
நகரட்டார் அப்படிங்கிற இந்த மர்ச்சன்ட் கில்டு தான் டவுனை வந்து ஒரு அட்மிஷன்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. டவுன்னா சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நகரட்டார் அப்படிங்கிற இந்த குரூப் தான் தே ஹவ் டன் தட். ஓகே. அண்ட் பெரிய நாட்டார் அப்படிங்கிறவங்க தான் வந்து வளநாடுகளை வந்து ரூல் பண்ணிருக்கு. ஸோ த டேர்ம் நகரட்டார், பெரிய நாட்டார் இஸ் அசோசியேட்டட் அப்படின்னா நம்ம கரெக்டாக போட்டுருணும். நார்த் இந்தியன் தப்பு பண்ணுவாங்க, நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஓகே. அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் இது வைகுண்ட பெருமாள் டெம்பிள் இன் உத்தரமேரூர். ஸோ உத்தரமேரூர்ல இருக்கிற வைகுண்ட பெருமாள் டெம்பிள்ல 920 AD பராந்தக சோழா இருந்தப்போ என்ன எழுதிருக்கு அப்படின்னா குடவோலை சிஸ்டம் பத்தி மென்ஷன் பண்ணிருக்கோம். அதுதான் உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். குடவோலை சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, யாரு ரூல் பண்ண போறாங்கிறது ஹைரார்கியில வரல. அது எப்படி வருது அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி பீப்புள். ஸோ ஊர் மக்கள் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், யார் வேணாலும் நல்ல கண்டிஷன்ஸ் இருக்கு, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்களோட உத்தரமேரூர்ல அதான் டீடைலா இருக்கும். ஒரு கேண்டிடேட்டோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, எதெல்லாம் பண்ணிருக்கணும், யாரெல்லாம் டிபார்ட் ஃப்ரம் பார்ட்டிசிபேஷன், அது எல்லாமே உத்தரமேரூர்ல இருக்கும். ஸோ எல்லாரோட பேரும் இருக்கும். பட் இங்க ஓட்டிங் நடக்கல, பேரெல்லாம் குலுக்கி போட்டு ஒரு இதுல வைப்பாங்க, ஒரு சின்ன குழந்தை கூட்டு பேர் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ பப்ளிக் என்ஷோர் டிரான்ஸ்பரண்ட் வில்லேஜ் எலெக்ஷன். ஸோ ஹைரார்கியா ஹெரிடிட்ரியா இல்லாம இட் இஸ் செலக்டட் பேஸ்ட் ஆன் டெமோக்ராட்டிக் வே அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த வாரம் வந்து இவரும் எழுதியிருப்பார், குரேஷி வந்து ஒரு ஆர்டிகல் எழுதியிருப்பார். குரேஷின்னு ஒன்று நீங்க வந்து குக்கு வித் கோமாளி கிடையாது. எஸ்ஒய் குரேஷிங்கிறது ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவர் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதியிருந்தாரு, இந்த குடவோலை சிஸ்டம் பத்தி எழுதியிருந்தாரு. அவர் வந்து இந்தியன் டெமோக்ரஸியோட ஸ்டார்டிங் அப்படின்னு டிஸ்கஸ். ஸோ அதுல இதோட மென்ஷன் அபவுட் தி, அப்போ அதுல தான் நான் எடுத்திருக்கேன், எக்ஸ்பிரஸ் வந்து எடுத்துதான். எலிஜிபிலிட்டி டு கண்டெஸ்ட் இன் எலெக்ஷன் அப்படின்னா டாக்ஸ் பேயிங் பீப்புள். ஸோ பீப்புள் ஆர் ஹேவிங் லேண்ட். ஸோ லேண்ட் இருக்கிற பீப்புள் ஆஃப் தி ஏஜ் பிட்வீன் 30 to 70 அந்த ஊர்ல ரெசிடென்டா இருக்கணும். அண்ட் ஷுட் ஹேவ் நாலேஜ் ஃபார் வேதாஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏதாவது வேதாஸ் படிச்சிருக்கணும், இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கணும். ஸோ படிச்சவங்களா இருக்கணும், 30 to 70 வயசுக்குள்ள இருக்கணும், லேண்ட் வந்து 1/4 வேலிக்கு மேல இருக்கணும் அப்படிங்கிற இந்த கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அங்க அன்னைக்கு சொல்லப்பட்டிருந்த எலிஜிபிலிட்டி. பட் அன்பார்ச்சுனேட்லி எல்லாருக்கும் எஜுகேஷன் இல்லை, எல்லாத்தையும் லேண்ட் இல்லை. ஸோ இனி இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இல்லை. ஸோ வில்லேஜஸ் ஈவன் ஹேட் தேர் ரைட் டு ரீகால். ரைட் டு ரீகால் இருந்தது. அட்மினிஸ்ட்ரேஷன் பிடிக்கலன்னா வேற ஆள் மாத்திரத்துக்கான ரைட் டு ரீகால்ங்கிற சிஸ்டம் பத்தி இருந்ததுன்னா குரேஷி எழுதியிருப்பாரு. அந்த காலத்தில் ரைட் டு ரீகால்லாம் வச்சிருக்காங்க. என்னன்னா மக்கள்லாம் சேர்ந்து வேணாம் அப்படின்னு போட்டு ரைட் டு ரீகால்னு ஒரு எலெக்ஷன் நடக்கும், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மாதிரி. அது மக்களே கொண்டு வரலாம். இன்னைக்கு நமக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுங்கிறது லோக்சபால தான் கொண்டு வர முடியும். ஆனா மக்களே கொண்டு வர மாதிரியான மெக்கானிசம் தான் குடவோலைப்புல இருந்தது அப்படின்னு உத்தரமேரூர்ல மென்ஷன் பண்ணிருக்கு. டிஸ்குவாலிஃபிகேஷன், யாரெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு வரக்கூடாது அப்படின்னு டிஸ்குவாலிஃபிகேஷன் பத்தி மென்ஷன் பண்ணிருக்கு. ஆல்கஹாலிசம், ஸோ குடிப்பழக்கத்தில் அதிகமா இருக்கிறவங்க வரக்கூடாது, கிரைம் பண்ணவங்க வரக்கூடாது. அதே மாதிரி வந்து கடன் அன்பெய்ட் டெட் இருக்கிறவங்க வரக்கூடாது. அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி கிரைம் பண்ணி மாட்டின ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் வரக்கூடாது. கிரைம்ங்கிறது என்ன மாதிரி கிரைம்னா அன்அக்செப்டபிள் கிரைம்ஸ்னு ஒரு சில லிஸ்ட் ஆஃப் கிரைம்ஸ் இருக்கும். அதுதான். ஸோ ஆல்கஹாலிசம் பண்ணிருக்க கூடாது, கிரைம் பண்ணிருக்க கூடாது, அந்த கிரைம் பண்ணிருக்க ஃபேமிலி மெம்பர்ஸும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இன்னொரு அன்பார்ச்சுனேட் விஷயம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா women were not allowed to participate, which is a thing. பட் அந்த காலத்துல that was the norm. Landless laborers should not participate and lower caste. ஸோ caste பேசிஸ்ல ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டி வந்து they couldn't participate அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவா இருந்திருக்கு இந்த சிஸ்டம். ஸோ அப்போ வந்து கேஸ்ட், ஏன்னா அந்த கேஸ்ட் பேஸ் செக்ரிகேஷன் இருக்கு, அவங்க எஜுகேஷன் கொடுக்கப்படல அப்படிங்கிற போது அந்த ஒரு இஷ்யூ வந்து ஒரு இஷ்யூவா இருக்கு. பட் ஓகே, 1000 years முன்னாடி தட் வாஸ் தி நார்ம். இன்னைக்கு அப்படி இருக்கிறது தான் தப்பு. இன்னைக்குமே இவங்க வந்து இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா கொலை பண்ணிட்டாங்க ஒரு பையனை, பாவம். அப்படி இருக்கிறப்போ தட் வாஸ் தி நார்ம் 1000 years பேக். ஸோ இப்போ இருக்கிறப்போ இல்லை நம்ம நோட் பண்ண வேண்டியது குடவோலை சிஸ்டம், விச் இஸ் மோஸ்ட் டெமோக்ராட்டிக் வே 1000 years பேக். ஸோ குரேஷி என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா டெமோக்ரஸி கேம் த்ரூ மேக்னா கார்ட்டா ஆஃப் பிரிட்டன் அப்படின்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்க. மேக்னா கார்ட்டா வரதுக்கு பல வருஷம் முன்னாடி தான் இது நடந்திருக்கு. இது நடந்து பல வருஷத்துக்கு முன்னாடி தான் புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் இருக்கும். புத்திஸ்ட் கவுன்சில்ஸ்ல நடந்த எலெக்ஷன்ஸ் பத்தி, புத்திஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ ஏன்னா புத்தர் பிறந்த அந்த ஊர்ல எல்லாம் கூட எலெக்ஷன்ஸ் தான் இருந்திருக்கு, லும்பினிலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ டெமோக்ரஸி வந்து ஏதோ மேக்னா கார்ட்டா ஆஃப் பிரிட்டன்ல வந்த மாதிரியும், டெமோக்ரஸியை கண்டுபிடிச்சது வந்து பிரிட்டனுங்கிறது ஏன் இன்னைக்கு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா, உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பேன். ஸோ இதுவே நல்ல லைன்ல உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் தி மேக்னா கார்ட்டா ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு அந்த ஆர்டிகல் அவர் எழுதியிருப்பார். ஸோ இது வந்து இதான் வந்து ரிமூவிங் தி கொலோனியல் மைண்ட் செட். அதான் வந்து வி ஹேவ் டு ஓவர் கம். யூரோசென்ட்ரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோசென்ட்ரிசம் எல்லாமே யூரோப்ல தான் நடந்த மாதிரி காட்டுவாங்க. உலகமே யூரோப்ல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு ஹிஸ்டரியில் அது ஒரு கிரிட்டிசமா இருக்கும். ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் we had ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் புறவு வரி திணைக்களம். ஸோ இது வந்து டேர்ம்ஸா வரும், மிடிவல் இந்தியா டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி படிப்பீங்களா. புறவு வரி திணைக்களம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ டிபார்ட்மெண்ட் ஃபார் கலெக்டிங் டாக்ஸ் வித் லேண்ட் சர்வேஸ் அண்ட் கிளாசிபிகேஷன். ஸோ டெம்பிள் லேண்ட்ஸ் அண்ட் ரெசிடென்ஷியல் ஜோன்ஸ் வேர் டாக்ஸ் ஃப்ரீ. அதர் டாக்ஸஸ் வந்து டால்ஸ் இருக்கு, கஸ்டம்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி டால் டாக்ஸ் இருந்திருக்கு. டால்ஸ்னா வந்து ஹைவேஸ்ல போறப்போ கஸ்டம்ஸ் டியூட்டி இருந்திருக்கு, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இருந்திருக்கு, மேரேஜ் டியூட்டி இருந்திருக்கு. ஸோ இது இந்த மாதிரி டால் அபாலிஷ் பண்ணது தான் வந்து குலோத்துங்கன். அதுதான் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படிங்கிற அந்த பேர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூடட் ராயல் ஆர்மி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு. ஸோ டாக்ஸேஷன் பண்றதுக்காக தனி டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன்ல they had fourfold army, இன்ஃபேண்ட்ரி, கேவலரி, எலிஃபென்ட்ஸ், நேவி அண்ட் கீ ஃபோர்ஸஸ் வந்து கைக்கொள்ளர் பெரும்படை அண்ட் வேலைக்காரர் படை. ஸோ கைக்கொள்ளர் பெரும்படை வந்து ராயல் ஆர்மி, கிங்கோட ஆர்மி. வேலைக்காரர் படைங்கிறவங்க வந்து they will give their life for the king. ஸோ கிங்குக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா ஃபர்ஸ்ட் இவங்க தான் அதை வாங்கணும். இப்போ நம்ம எஸ்பிஜி இருக்காங்களா, அவங்க தான் இன்னைக்கு இருக்கிற இந்த வேலைக்காரர் படை. ஸோ கிங்கை சுற்றி எப்பவுமே இருக்கிற அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ், பர்சனல் செக்யூரிட்டி who will give their life for the king அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான் வந்து வேலைக்காரர் படை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ இதோட ட்ரைனிங் ஏரியா பேர் வந்து கடகம் அப்படின்னு சொல்றோம். கடகம்னா மிலிட்ரி கண்டான்மெண்ட்ஸ். ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் லிங்க்கு வந்து வி ஹேட் மெனி மிலிட்ரி கில்ஸ். 500 நானதேசாய், மணிகிராமம் அப்படிங்கிற மாதிரி மிலிட்ரி ட்ரேட் கில்ஸ் இருந்துச்சு. புகார் வாஸ் தேர் மெயின் போர்ட் த்ரூ விச் ஆல் தி ட்ரேட் ஹேப்பன். டில் வெஸ்ட் ஏஷியாலையும் ட்ரேட் இருந்துச்சு, வெஸ்ட் ஏஷியா கூட இருந்தது, சைனா கூட இருந்தது, சவுத் ஈஸ்ட் ஏஷியா கூட ட்ரேட் இருந்தது த்ரூ ஷிப்பிங். என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணாங்க? டெக்ஸ்டைல், ஸ்பைசஸ், ஜெம்ஸ் இதெல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. இம்போர்ட்ஸ்ல வந்து லக்ஸரி ஐட்டம்ஸ் அண்ட் ஹார்சஸ் ஃபார் இம்போர்ட்டட். கிளியரா? ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் புரிஞ்சுச்சா? இது சோலா டைனாஸ்டி பத்தி ஜெனரலா நம்ம படிக்கிற ரெவன்யூ அண்ட் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ ரெவன்யூ அண்ட் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் இதை தாண்டி என்ன ஒன்று வரும்னா, நான் ஆட் பண்ண விட்டது எதுனா ஆர்கிடெக்சர். சி இதெல்லாம் வந்து சுரேஷ் ஆர்டிகல் இருந்து நான் போட்டேன். ஆர்கிடெக்சர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ சோலால மிச்சம் இருக்கிறது ஆர்கிடெக்சர். ஒன்று வந்து நம்ம டெம்பிள்ஸ் பத்தி பேச போறோம், பெரிய கோயில் அதை பத்திலாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சோலாவுடைய பிரான்ஸ் பத்தி இருக்கும். So Chola is known for their temples. Second வந்து bronze statue of Nataraja. So இன்னைக்கு வரைக்கும் it's considered to be one of the classic structural masterpiece. So sculptures பண்றவங்களுக்கு தெரியும் how complicated it is to make that Nataraja statue. அப்படிப்பட்ட ஒரு complicated statue how could they manufacture அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மார்வலா இருக்கு. அதை கமாமரேட் பண்ணதா இப்போ நம்ம G20 சம்மிட்லயுமே வந்து Nataraja statue was brought in. அடுத்தது வந்து சோலா பெயிண்டிங்ஸ். ஸோ தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டில் இட் இஸ் கன்சிடர் டு பி அன் இம்பார்ட்டன்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னா இது மூணு தான், ஆர்கிடெக்சர், பிரான்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த மூணு விஷயங்கள். ஓகே, ஸோ இதே ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சோலா டைனாஸ்டி ஓவர். இதை தாண்டி படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க இதுக்கு மேலே படிக்கணும்னா ராஜாங்க பேர் தான் படிக்கணும். நீங்க விஜயாலயாலேருந்து ஆரம்பிச்சு பராத்தங்கா, ஆதித்யா, பராந்தகா, ஆதித்யா, குலோத்துங்கா, அப்புறமா வந்து இல்லை அப்புறம் ராஜராஜா, ராஜேந்திரா, அப்புறம் வீரராஜேந்திரா அப்படின்னு அந்த லைன் போகும். அதை வேணா படிச்சிக்கலாம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து சோழகங்கம். ஸோ சோழகங்கம் அப்படிங்கிறது இதை பத்தின கதைகள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதை நம்ம மேப்ல எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து காவேரியோட இது. காவேரி ரெண்டா பிரியும். ஸோ ரெண்டா பிரிஞ்சு மேலே கொள்ளிடமாவும் கீழே வந்து அதோட டிஸ்ட்ரிபியூட்டரிஸாகவும் போகும். ஸோ இங்கே தான் இந்த ரெண்டா பெரிய இடத்துல தான் உங்களுக்கு ஸ்ரீரங்கம் ஐலாண்ட்லாம் இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா இங்கே தான் வந்து தஞ்சாவூர் இருக்கும். ஸோ திஸ் வாஸ் ஏர்லியர் கேபிட்டல். தஞ்சாவூர்ல இருந்து இல்ல கொள்ளிடத்துக்கு மேலே தான் தஞ்சாவூர் இருக்கும். ஸோ தஞ்சாவூர் இருக்கும். ஸோ இதுதான் கொள்ளிடம் ரிவர். ஸோ காவேரியோட டிஸ்ட்ரிபியூட்டரி. ஸோ தஞ்சாவூர்ல இருந்து இன்னும் ஷிஃப்ட் பண்ணி கொஞ்சம் ஈஸ்டா வந்து இங்க கட்டினதான் கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம்ல தான் இந்த சோழகங்கம் அப்படிங்கிற லேக் இருக்கு. இந்த சோழகங்கம் அப்படிங்கிற லேக் வந்து கொள்ளிடம்ல இருந்து வரும். எப்படி இதை ஸ்ட்ரக்சர் பண்ணிடுறாங்க? இமேஜின் திஸ் இஸ் கொள்ளிடம். இந்த கொள்ளிடம்ல இருந்து கெனால் வழியா தண்ணி வந்து இட் இஸ் கமிங் டு தி சோழகங்கம் and it will provide the water supply and irrigation to the entire new capital. And இதுக்கப்புறமா இருக்கிற சர்ப்ளஸ் வாட்டர் வந்து அப்படியே it will go to the existing lake. இங்க தான் வந்து வீரநாராயணபுரம் ஏரி இருக்கு, வீராணம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ இது வந்து இட் இஸ் சோழகங்கம், இது வந்து வீராணம், வீரநாராயணபுர ஏரி. ஸோ எக்ஸ்ட்ரா வாட்டர் இங்கே போகும். இதுல இருந்து ஓவர் சப்ளை ஆன தண்ணி வந்து திரும்ப வந்து கொள்ளிடம் போய் மீட் ஆகுது. இதுல இருந்து திரும்ப கொள்ளிடம்லேயே சேர்ந்து. ஸோ உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுல இருந்து தண்ணி போகும், அது சோழகங்கம் ஃபில் பண்ணும். அதை தாண்டி சர்ப்ளஸ் இருந்ததுன்னா it go to வீரநாராயணபுர ஏரி. வீரநாராயணபுரில இருந்து ஆனால் வீரநாராயணபுரம் நிறைய சோர்ஸ் லிங்க் இருக்கு. ஸோ அது அப்படியே வந்து ஒரு சர்க்குலேஷன் மாதிரி திரும்ப போகும். ஸோ திஸ் இஸ் கொள்ளிடம் ரிவர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் தான் வந்து தேவோட டிசைன்டு வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பர்டிகுலர் லேக். ஸோ இந்த லேக் வந்து இதோட வித்து வந்து அப்போ ராஜேந்திரன் கட்டும் போது 27 கிலோமீட்டர் இருந்திருக்கு. இன்னைக்கு இதோட வித்து 17 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஏன்னா மிச்சர்லாம் என்ன ஆயிடுச்சு, நம்ம ரியல் எஸ்டேட்ஸ், அக்ரிகல்ச்சர்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு. சரி இதெல்லாம் இருக்கட்டும், 17 கிலோமீட்டர்லயே தண்ணி இருக்கா அப்படின்னா இல்ல, காவேரியிலேயே தண்ணி இல்லை, அது ஒரு சோக கதை. ஸோ அதை தாண்டி வந்து சோழகங்கை கொள்ளிடம்ல ஃபர்ஸ்ட் தண்ணி வந்தால் தான் இங்கே தண்ணி வரும். இன்னொன்று என்னன்னா, கொள்ளிடம்ல இப்போ தண்ணி வந்தாலும் இங்கே தண்ணி வர மாட்டேங்குது. இப்போ என்ன மான்சூன் டைம்ல கொள்ளிடம்ல தண்ணி இருக்கும், அந்த தண்ணி கூட இங்கே வருதுன்னா ஏன் வரதில்லை அப்படின்னா, இங்க ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இந்த லிங்க் கெனால், இந்த கெனால் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அதை ரீஸ்டோரே பண்ணல, மெயின்டைனே பண்ணல. ஸோ மெயின்டைனே பண்ணாதனால அது என்டையரா போன பிறகு அங்கே ஆக்கிரமிப்புகள்லாம் வந்துட்டதுனால இந்த சிஸ்டம் இல்லை. பட் இப்போ கவர்மெண்ட் நினைச்சா திரும்ப ஈஸியாக ஒரு கெனால் ப்ராஜெக்ட் கட்டலாம். எத்தனையோ கெனால் ப்ராஜெக்ட் கட்டுறோம். இந்த கெனால் ப்ராஜெக்ட்டை திரும்ப கட்டி கொள்ளிடம் டு சோழகங்கம் லிங்க் பண்ணி லெட் அஸ் ரிவைவ் தி ஏன்ஷியன்ட் லேக் which was considered to be one of the most important lake at that point of time அப்படிங்கறத வந்து ஆத்தர் சொல்லியிருப்பாரு. இந்த லேக் வந்து இப்போ கவர்மெண்ட் நினைச்சா திரும்ப கொண்டு வரலாம். மேபி கேன் ஃபண்ட் தி ப்ராஜெக்ட். இது வந்து இன்னைக்கு வந்து நம்ம லெகசிக்காக மட்டும் இல்லை, வாட்டர் சோர்ஸ், இரிகேஷன், இதுக்கு பர்பஸ் இருக்கு. அண்ட் சோழகங்கம் வாஸ் ஆல்சோ ஆக்டிங் as தி சென்டர் வேர் தி வாட்டர் பேர்ட்ஸ் went to இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போகிற ஒரு ஸ்பாட்டாக இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் வரதில்லை, ஏன்னா தண்ணி இல்லைன்னு. ஸோ கவர்மெண்ட் நினைச்சு பிளான் பண்ணா அகைன் we can revive the lake அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட் முக்கியம், கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு இது முக்கியம். அட் தி சேம் டைம் ஹிஸ்டாரிக் லெகசியும் இருக்கு. ஸோ டூரிசம்க்கு இது முக்கியமா இருக்கும். ஸோ இது மூணுத்துக்கும் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வீரநாராயணம் இஸ் ஒர்க்கிங். கவர்மெண்ட் தான் வீராணம் ஏரியை திரும்ப ரிவைவ் பண்ணாங்க. ஸோ அது கவர்மெண்ட் நினைச்சா சோழகங்கம் பத்தி வீராணம் ஏரி பத்தி பொன்னியின் செல்வன் டிஸ்கிரிப்ஷன் வரும், ஹவு வீரநாராயணன் ஏரி வாஸ் தேர் அப்படின்னு. அதெல்லாம் படிக்கிறப்ப அப்படியே முன்னாடி ஏறி நிற்கும். படம் இஸ் டிஃபரெண்ட் திங். 6 hours ஒன்றும் பண்ண. அதெல்லாம் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி 10 சீசனா எடுக்க வேண்டிய ஒரு புக்கு. 10 சீசனா எடுக்க வேண்டிய ஒரு புக்கை வந்து 2 பார்ட் மூவியா எடுத்ததுனால அதோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஜூஸும் இல்லை. ஸோ அதை நீங்க புக் படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் அ கேம் ஆஃப் த்ரோன்ஸ். ஸோ 10 எபிசோட் 10 சீசன் தாராளமா எடுக்கலாம், அவ்வளோ கதை இருக்குது. அதுல ஒரு சாப்டர் வெறும் ஒரு எபிசோடு வந்து வீரநாராயண ஏரியா டிஸ்கிரைப் பண்ணிருப்பான், அவ்வளவுதான். அதை சுத்தி வந்து திருவிழா நடந்துட்டு இருக்கும். அங்க இவன் குதிரையில போவான், இதுதான் ஒரு எபிசோடு. அப்ப என்னென்ன நடக்குது அப்படிங்கறது அந்த டிஸ்கிரிப்ஷனே வந்து இருக்கும். பட் வீராணம் ஏரி இருந்திருக்கு. அப்புறம் வந்து ராஜேந்திரா தான் இதை சோழகங்கம் கட்டியிருக்காரு. ஸோ கிளியரா? A tank stretching 17 kilometers called Cholagangam, locally known as Ponneri, was dug by Rajendra Chola to celebrate his northern campaign. Historian Neelakanta Sastri. Neelakanta Sastri is the most important historian who gave us the history of Chola.
இவரோட சோலாஸ் அப்படிங்கிற புக் தான் இன்னைக்கு வரைக்கும் இட்ஸ் கன்சிடர்ட் பி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இவர் தான் இந்த எல்லா காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குல்ல அதெல்லாத்தையும் டீகோட் பண்ணி படிச்சு புக் எழுதிருக்காரு. இந்த நீலகண்ட சாஸ்திரியோட இந்த புக் தான் கல்கிக்கு இன்ஸ்பிரேஷன் டு ரைட் பொன்னியின் செல்வன். கல்கி பொன்னியின் செல்வன் ஏன் எழுதினார் அப்படின்னா நீலகண்ட சாஸ்திரியோட சோலாஸ் புக்கை படிச்சு தான் இவரோட ரிட்டன் பொன்னியின் செல்வன். ஸோ அண்ட் சைட்டிங் திருவள்ளங்காடு இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ திருவள்ளங்காடு காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ல இதை பத்தி டீடைலா கொடுத்துருக்காங்க. காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ல ராஜேந்திரன் இதுக்கு வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்த்தா கங்க ஜலமாயம் ஜலஸ்தம்பம். கங்க ஜலமாய ஜலஸ்தம்பம் அப்படிங்கிறது தான் ராஜேந்திரனுக்கு பேரு. இப்போ நம்ம சோழகங்கம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் லிக்விட் பில்லர் ஆஃப் விக்டரி. கங்க ஜலமாய ஜலஸ்தம்பம். இது ரெண்டமா எப்படி இருக்காது. Okay, 1000 years, the tank has shrunk from 25 km to 17 km and remains dry for the most of the year. Canals that brought water from Kollidam has been abandoned. So, Trichanopally Gazetteer அப்படிங்கிற திருச்சியோட ஒரு நியூஸ் பேப்பர்ல ஹெமிங்வே பிரிட்டிஷ் டைம்ல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. பிரிட்டிஷ் டைம்ல இந்த ஏரி வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதோட டிஸ்ட்ரக்ஷன் வந்து கடந்த 100 வருடங்கள்ல தான். ஏன்னா பிரிட்டிஷோட டைம்ல Trichanopally Gazetteer பிரிட்டிஷ் தான். அவங்க தான் இந்த மாதிரி நம்ம ஊர் பேருங்கெல்லாம் அசிங்கப்படுத்தினது. Trichanopally என்னையா Trichanopally? ஸோ Trichanopally Gazetteer. ஸோ அதுதான் இப்போ என்னன்னா ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் சொல்றேன். நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டை மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணா நம்ம சிரிக்கிறோம். மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணா சிரிக்கூடாது. என் தாய்மொழியை நான் மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணா அதை வந்து கேட்கலாம் ஏன் நீ பண்ற அப்படின்னு. இங்கிலீஷ் நம்ம தப்பா தான் சொல்லுவோம். எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் நேச்சுரலா வரணும்னு அவசியம் இல்லை. நான் எனக்கு வாயில வர இங்கிலீஷ் நான் சொல்லுவேன், அதை நான் கத்துப்பேன். ஏன்னா பாரு இங்கிலீஷ்காரனுக்கு தமிழ் வரல, அவனும் Trichanopollyன்னு தானே சொல்றான், திருச்சிராப்பள்ளின்னு சொல்ல வேண்டியது தானே. ஸோ இதெல்லாம் தான் வந்து கொலோனியல் மைண்ட். ஸோ அப்போ இங்கிலீஷோட ப்ரொனவுன்சியேஷன் வச்சு நம்ம யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கிலீஷ் பேசுறவங்களா அதான் முக்கியம். ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்குங்கிறது முக்கியம். So Trichanopally Gazetteer authored by Hemingway வந்து records the tanks once irrigated 1500 acres of land. இதுதான் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. மெடிவல் நார்தன் காவேரி சிஸ்டம். இந்த மெடிவல் நார்தன் காவேரி சிஸ்டம் அப்படின்னா அந்த ஹெமிங்வே வந்து அதை பத்தி எழுதியிருக்காரு. அதுக்கு அவர் பேர் வச்சிருக்காரு மெடிவல் நார்தன் காவேரி சிஸ்டம். ஸோ கொள்ளிடம் டு சோழகங்கம், சோழகங்கம் டு வீராணம் லேக் டு கொள்ளிடம் அப்படிங்கிறது தான் அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இட்ஸ் பண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்தன்ட் வித் லேட்டரைட் ஸ்டோன்ஸ். ஸோ அதோட பண்ட்னா என்ன அப்படின்னா ரிவர் பண்ட்னா வந்து அந்த ரிவருடைய இது, அந்த ரிவருடைய சைடு தான் ரிவருடைய ஃப்ரண்ட் வியூ. அந்த சைட்ல வந்து அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, ஏன்னா அது உடைக்காம போறது, இதான் வந்து பண்டன் சொல்லுவாங்க. இது வந்து லேட்டரைட்ஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய இடத்துல அதோட ட்ரேசஸ் இருக்கும். அந்த கொள்ளிடம்ல இருந்து சோழகங்கம்க்கு போன அந்த கெனாலோட ட்ரேசஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து தூம்பு அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி பத்தி பேசுறாங்க. குமிழி தூம்பு அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி. ஸோ வாட் இஸ் இஸ் குமிழி தூம்பு அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இரிகேஷன் டெக்னிக். நீங்க ஆன்சர் ரைட்டிங் எழுதுறப்போ சோலாவோட அடுத்த ஃபீச்சரா நீங்க எழுதுறது இரிகேஷன். ஸோ சோலாவோட இரிகேஷன் டெக்னிக் அதான் வந்து குமிழி தும்பு. ஸோ இதுதான் வந்து அதோடைய டயக்ராம். இது நானும் ஆட் பண்றது. ஏன் ஆட் பண்றேன் அப்படின்னா நான் வந்து 2016 ஹிந்துல ஒரு ஆர்டிகல் படிச்சேன் இதை பத்தி, குமிழி தும்பு அப்படிங்கிற ஆர்டிகல். அந்த ஆர்டிகல் படிச்சோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அந்த ஆர்டிகல்ல இருந்து இப்போ நான் கண்டென்ட் எடுத்து போட்டிருக்கேன். 16 நான் படிச்ச ஞாபகம், அதனால அது இன்னும் இன்டர்நெட்ல இருக்கு. குமிழி தும்பு அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஹிந்தோட அந்த ஆர்டிகல் வரும். ஸோ இதான் அதோட மெக்கானிசம். ஸோ ஒரு லேக்ல வந்து அது எப்படி இருக்கும்னா ஒரு லேக்கோட இப்போ இதான் ஒரு லேக் அப்படின்னா இந்த லேக்கோட எண்ட்ல வந்து இந்த குமிழி தும்பு கட்டிருப்பாங்க. ஸோ இப்படிதான் அதை கட்டிருக்கும். ஓகே, ஸோ இப்படி கட்டுறப்போ தண்ணி வந்து இதுக்குள்ள இப்படி போகும். இதுதான் வந்து இதுல இருந்து தான் அது இரிகேஷன் போகுது. ஸோ அது இரிகேஷன் எப்படி போகுது அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து இந்த டயக்ராம் வந்து புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எக்ஸாம் தேவையில்ல, சும்மா நான் சொல்லிட்டு இருக்கேன். சும்மா நீங்களும் கதை கேளுங்க தெரிஞ்சுக்கிறது. சரியா, எக்ஸாம்லாம் வரைய போறது இல்லை. பட் டெக்னாலஜி எப்படி ஒன்று இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் நான் இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஸ்பீக்கிங். ஸோ அப்போ இதோட டெக்னாலஜி எப்படி அப்படின்னா இப்போ இந்த இதான் வந்து ஆக்சுவல் பிக்சர் கிராஃபிக்கலா கொண்டு வந்தது. ஸோ இது எப்படி இருக்குன்னா ஹேவிங் 2 பில்லர்ஸ், நடுவில் வந்து ஒரு ஸ்டீல் ராட் இருக்கு, கீழே வந்து ஒரு நாப் இருக்கு. இந்த ஸ்டீல் ராட்ஸை நீங்க தூக்குனீங்கன்னா அதுதான் வந்து சிங்க் ஹோல், அதாவது நம்மளோட ட்ரெயின் ஹோல் மாதிரி. அது ஓப்பன் பண்ணோன்னா ஒரு ஹோல் வரும், அந்த ஹோல்ல வந்து தண்ணி எல்லாம் போகும். இப்போ நம்ம ட்ரெயின் ஹோல் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது தண்ணி அப்படியே ஓட்டெக்ஸா ஸ்பீடா போகும் தெரியுமா. இப்போ பாத் டப்ல கிளாக் பண்ணி எடுத்தாலோ இல்ல கிச்சன் பேசின் சிங்க்ல வந்து தண்ணி அடிச்சிடும், நீங்க அதை கிளீன் பண்ணி விட்டோம்னா அப்படி ஒரு ஸ்பீடில் உள்ள போகும் பாத்துருக்கீங்களா, அதே டெக்னாலஜி தான். ஸோ இது ஹை ப்ரெஷர்ல இது எங்க இருக்குன்னா தண்ணிக்கு அடியில, நமக்கு இது வெளியில தெரியுது. இந்த விஷயம் வந்து தண்ணிக்கு உள்ள இருக்கும். ஆக்சுவலி இட் வில் பி அண்டர் தி வாட்டர். மேல வந்து உங்களுக்கு இந்த கோடு தான் மேல வரும், பட் இது தண்ணி உள்ள இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஏரியோட கரை. இங்க தான் ஏரி இருக்கு. ஏரியில இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். யூ வில் ஹேவ் திஸ் சிங்க் ஹோல். அது வந்து இந்த மாதிரி பிளக் ஆகும். இது ஓப்பன் பண்ணோன்னே இங்க வந்து ஒரு ஹோல் ஓப்பன் ஆயிடுதான். ஸோ ஏரியோட எல்லா தண்ணியும் வந்து இதுல இறங்கி இது வழியா வெளியே போகும். ஸோ இப்படி வெளியே போறது தான் இரிகேஷன் போகும். ஸோ இதுல இருக்கிற டெக்னாலஜி என்னதுன்னா இது தண்ணி உள்ள இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து 2 விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு வந்து நீரோடி துளை, சேரோடி துளை அப்படின்னு 2 கான்செப்ட் சொல்றாங்க. நீரோடி துளைனா இதான் நீரோடி துளை. ஸோ இப்போ நீங்க மேல வந்து பிளக் எடுத்த உடனே தண்ணி இதுக்குள்ள அங்க என்னன்னா தண்ணி உள்ள வந்து டீப் வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ஹை ப்ரெஷர்ல இப்படி தூக்கணும் உடனே அந்த ஹை ப்ரெஷர் உள்ள போறப்போ அந்த ஓட்டெக்ஸ் ஃபார்மேஷன்ல, ஏன்னா அந்த கெனால் வந்து காலியா இருக்குல்ல, உள்ள இருக்கிற டேங்க் வந்து காலியா இருக்கு. ஸோ இது ஓப்பன் பண்ணோன்னா ஃபுல் ப்ரெஷர்ல தண்ணி உள்ள போகும், அதுல ஃபுல்லா வாட்டர் உள்ள போகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த சேரோடி துளைனா என்ன அப்படின்னா இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷனோட தான் கட்டிருக்காங்க. ஸோ அப்போ செடிமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு லேக்னா அது செடிமெண்ட் ஃபார்மேஷன். அந்த செடிமெண்ட் எல்லாம் வந்து இங்க அக்யூமுலேட் ஆகும். உங்களுக்கு புரியுதா? அக்யூமுலேட் ஆகிறப்ப இங்க குட்டி சின்ன ஹோல்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா செடிமெண்ட்ஸ் ஆர் ஜெனரலி ரிச் ஃபார் அக்ரிகல்ச்சர். கரெக்டா? ஏன்னா அதுதான் வந்து அலுவியல் சாயில். அந்த அலுவியல் சாயில் வந்து அக்ரிகல்ச்சர் கிடைக்கிறப்போ அதுல தான் உங்களுக்கு பயங்கரமான ஃபர்டிலிட்டி கிடைக்குது. ஸோ இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே நேச்சுரலா உங்களுக்கு ஏரிக்கையில இருக்குல்ல. ஸோ அது வந்து இதான் வந்து சேரோடி துளை. இந்த சேரோடி துளைங்கிறது உங்களுக்கு தெரியுதா, இங்க ஃபுல்லா செடிமெண்ட்ஸ் அக்யூமுலேட் ஆகும். ஸோ இது ஓப்பன் பண்ணோன்னா தண்ணி உள்ள இருக்கும். அட் த சேம் டைம் வாட்டரோட ப்ரெஷர்னால இது ஓப்பன் ஆயிட்டதுனால இந்த சேரும் உள்ள நுழையும். ஸோ அப்படி உள்ள நுழையிறப்போ இங்க இருந்து தண்ணி இறங்கும்.
இந்த ஹோல் வழியா அந்த செடிமெண்ட்ஸ் சேரும் உள்ள வரும். ஸோ இது ஒரு ப்ரொபோர்ஷன்ல மிக்ஸ் ஆகும். எந்த ஹோல் சைஸ் போடுறோமோ அந்த ப்ரொபோர்ஷன்ல இந்த செடிமெண்ட்ஸும் வாட்டரும் மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆன வாட்டர் வந்து இந்த அண்டர் கிரவுண்ட்ல போகுது ஆக்சுவலி. ஸோ லேக்கு கட்டுறப்போவே இதை கட்டிடணும். கட்டி அண்டர் கிரவுண்ட்ல இந்த கெனால்லாம் செட் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க வந்து தண்ணியே போடாது. ஸோ அது கட்டுறப்போவே அண்டர் கிரவுண்ட்ல அதை கட்டிருக்காங்க. லேக்கு கீழே இந்த மாதிரி நீர் செல்லும் வழி இப்படி போகுதுல, இப்படி போறது வந்து எங்க போகுது அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்லி வந்து இங்க கீழே வருதுல, இங்க வர்றது வந்து திரும்ப வந்து இங்க வந்து லேண்ட்ல வந்து மேல தூக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வாட்டர் லெவல் வந்து இப்போ நீங்க வந்து இந்த பெர்னாலிஸ் பிரின்சிபல் தான் யூஸ் பண்றீங்க. ஸோ யூ ஹேவ் தி வாட்டர் ஹியர், இட் வில் கோ ஹியர் அண்ட் வில் கம் அவுட் ஹியர். ஸோ பெர்னாலிஸ் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இந்த சைடு வந்து ஏரியில எவ்வளவு தூரத்துக்கு தண்ணி இருக்குன்னா அப்போ இது வரைக்கும் தண்ணி ஏறும். ஸோ அப்போ இங்க இருந்து இந்த பைப் எடுத்து நீங்க வந்து இரிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இது. ஸோ தே வில் மேக் ஷூர் தட் திஸ் லேக் இஸ் ஸ்லைட்லி அபோவ் தி கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்டட். ஸோ அதோட ஹைட் வந்து ஏற்ற மாதிரி கிடும். அப்போ என்ன ஆகும், அந்த யூ ஷேப்ல. ஸோ இது வரைக்கும் இங்க தண்ணி இருக்குன்னா அப்போ தண்ணி வந்து இந்த ஹைட் வரைக்கும் வரும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி அண்டர் கிரவுண்ட்ல போனாலும் தண்ணி மேலே தான் வரும். அதான் வந்து பெர்னாலிஸ் பிரின்சிபல். ஸோ ஆட்டோமேட்டிக்லி தட் வாஸ் யூஸ் ஃபார் இரிகேஷன். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஏரிகள்ல இருக்கு குமிழி தும்புகள் அப்படிங்கிறது. ஸோ இந்த டெக்னாலஜி மூலமா தான் இரிகேட் பண்ணும். இப்போ நம்ம வந்து வெறும்னே கல்லணை கட்டினாருங்கிறது வந்து சும்மா சொல்றது இல்லை, அது எம்பாங்க்மெண்ட் தான். எம்பாங்க்மெண்ட் கட்டுறது ஓகே, பட் அதுக்குள்ள இப்படி ஒரு டெக்னாலஜி கட்டுறதுன்னு தெரிஞ்சு இன்னும் சொல்லும்போது இன்னும் பெட்டரா சொல்லலாம். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த டெக்னாலஜி பேர் தான் குமிழி தும்பு அப்படிங்கிற டெக்னாலஜி. ஸோ 2016 ஹிந்து பேப்பர்ல வந்து, அது பார்த்தீங்கன்னா ஹிந்துல தான் வந்து ஹிந்து பேப்பர்ல வந்து அது ஞாபகம் வந்ததுங்கிறதுனால தான் இதை திரும்ப எடுத்து இந்த இமேஜஸ்லாம் போட்டு ஜஸ்ட் ஷோயிங் கிளியரா. ஸோ இது வந்து ஸ்டில் இது சீன் மெனி ஏரியா. நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சும்மா இப்படி ஏதோ ஒன்று கிடக்கும். ஏன்னா தண்ணி இருந்தா தானே இது என்னன்னே தெரியும். இது என்னன்னே தெரியாம சும்மா நிறைய இடத்துல இது கிடக்குது அப்படிங்கிறதா வியாசி. ஸ்கொயர் ஷேப் ஸ்ட்ரக்சர் அட் தி லோவர் சைட் ஆஃப் தி டேங்க் கண்டெய்ன்ஸ் செடிமெண்ட் ட்ராப் ஸ்லிட் எஜெக்டர். ஸோ இது வந்து என்னதுன்னா, அப்போ அதுல இருந்து வர தண்ணியில நீங்க வந்து இரிகேஷன் பண்றப்ப என்ன ஆகும், இதுக்கு பேர் தான் ஃபெர்டிகேஷன். வாட் இஸ் ஃபெர்டிகேஷன்? மிக்சிங் வாட்டர் அண்ட் ஃபெர்டிலைசர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது. ஸோ அது இன்னைக்கு ஃபெர்டிகேஷன் நம்ம சொல்றோம். அது இது வந்து நீங்க இது மூலமா இரிகேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து 3 போகம் விளையும். சாயில் யூ வில் ஹேவ் குட் அக்ரிகல்ச்சர். ஸோ இதுதான் வந்து இதோட ஐடியா. ஏன்னா அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் வந்துருக்கணும்னா இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. The structure for releasing water when the tank reaches its minimum capacity is designed to create a vortex flow. So this sucks the silts and deposits into the paddy fields, enriching them with nutrient-rich sediments. Annual maintenance of the water bodies. So ஏரி அயம், ஸோ குடிமரமத்து அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து they'll be maintaining water bodies. அவங்க வந்து ஏரி அயம் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் வந்து போடுறாங்க ஏரிக்காக. இதோட மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து உள்ள போய் ஓப்பன் பண்றாங்களா, இது ஓப்பன் பண்றது வந்து அண்டர் கிரவுண்ட்ல டைவர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ பாடி பில்டர்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிற டைவர்ஸ்னா அதெல்லாம் திரும்பி இதை தூக்க முடியும். அண்ட் கீழே சில்ட் ஃபார்மேஷன் அதிகமாயிடுச்சுன்னா அதை கிளியர் பண்ணவும் டைவர்ஸ் உள்ள போகணும். ஸோ அந்த மாதிரி டைவர்ஸ்லாம் வச்சு அந்த சில்ட் ஃபார்மேஷனால மேனேஜ் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. அதுக்கான செலவுக்கு they had the tax which is collected from the farmers. ஸோ இதான் இதோட அந்த இந்த ஒரு ஃபேக்ட் தான் அந்த 16 ஆர்டிகல் இருந்துச்சு. The tank has once served as a stopover for the foreign birds to Kodiyakarai Bird Sanctuary and it also resulted in the groundwater depletion. ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் இப்போ வந்து ஒரு கிங்கோட ரோல் வந்து இதுதான். ஏன் ஏரி வெட்டினாங்கன்னா அந்த காலத்தில் அக்ரிகல்ச்சர் தான் ஒரே எக்கானமி, மற்ற வேற எதுவுமே இல்லை. ஸோ அக்ரிகல்ச்சர் சார்ந்து தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸோ இன்னைக்கு வந்து இது வந்து இந்த ஏரி இல்லாததுனால சுத்து வட்டார ரீஜன் அரியலூர்ல எல்லாமே கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன். மேபி இந்த ஏரியெல்லாம் ரிவைவ் பண்ணா இட் இஸ் குட் ஃபார் தி என்டையர் ரீஜன். அரியலூர் இஸ் ஆல்சோ நாட் எக்கனாமிக்கலி அட்வான்ஸ் ரீஜன். We need to work on its economic development. Human development index எல்லாம் கொஞ்சம் it is having lower value. So clear. The next வந்து காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து we had 4 plates of copper plate inscription. So சோழகங்கம் புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து வந்து இன்னும் முடியல, இருங்க. காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கடாரம் கொண்டான்னு இருக்கு. 4 கதையை முடிச்சு தான் அனுப்புவேன். எல்லாரும் கதை கேளுங்க. ஸோ கேட்கறவங்களுக்கு இவ்வளவு நேரமான நான் சொல்றேன்ல. ஸோ 4 sets of copper plate inscriptions சோழா லீனியேஜ் பத்தி நமக்கு வந்து பேசுது. ஸோ காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன எழுதி வச்சாங்க, இவங்களோட ஒரே வேலை என்னதுன்னா அந்த ராஜா, ஸோ ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜா மார்த்தாண்ட சூரியன்ல இருந்து பிறந்து, சூரியன்ல இருந்து ஆரம்பிக்குது. சூரிய வம்சம் தான், சூரிய வம்சம் சந்திர வம்சம் அப்படின்னு 2 இருக்கும். ஸோ சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த லீனியேஜ் வந்து எழுதுவாங்க. அப்புறம் கடைசியில ராஜராஜன் வந்து ராஜேந்திரன், ராஜராஜனுடைய மகன் ராஜேந்திரன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அதான் லீனியேஜ். அந்த லிஸ்ட்டை வந்து எழுதுவாங்க. அதுல பாதி மித்தாலஜி பாதி உண்மையான நேம்ஸ், இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி அந்த லிஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அது வந்து அப்போ ஒரு கௌரவம். நான் வந்து சூரிய வம்சம், என்னுடைய கொள்ளு தாத்தா சூரியன் அப்படின்னு சொல்றது வந்து சொல்றது. அதான் வந்து சோழா லீனியேஜ். நெக்ஸ்ட் வந்து டெம்பிள் என்டோமெண்ட்ஸ் அப்படின்னா கோயிலுக்கு எவ்வளவு தானம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கும். 3வது வந்து மிலிட்டரி அட்வென்ச்சர், அவங்க ஒன்னு வந்து எவ்வளவு தானம் பண்ணிருக்காங்க, ஒன்னு லீனியேஜ் இருக்கும், தானம் பண்ணிருக்கிறது என்னன்னு இருக்கும். அப்புறமா மிலிட்டரி எக்ஸ்பெடிஷன்ஸ், அவங்க பண்ண சாதனைகள், அவங்க பண்ண பெருமைகள்லாம் எழுதுவாங்க. இந்த 3 தான் வந்து மேஜர் கண்டென்ட். அப்போ ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன மேஜர் கண்டென்ட், இது 3 தான் கண்டென்ட். இது தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணலாம், எந்த இன்ஸ்கிரிப்ஷன் பத்தி கேட்டாலும் இதுதான் இருக்குன்னு கதை எழுதும். உங்களுக்கு புரியுதா? இது வந்து ஒன்னு ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறோம், இன்னொன்னு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல கதை எழுதவும் இப்படிதான் நம்ம வந்து இதை நீங்க லுக் பண்ணுவோம். ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன இருக்குங்கிறத நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா, அசோகன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க இதான் எழுத போறீங்க. அசோகாவோட லீனியேஜ் பத்தி இருந்தது, அவர் வந்து புத்திசம்க்கு பண்ண கிராண்ட்ஸ் பத்தி இருந்தது, அவருடைய முக்கியமான அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி இருந்துச்சு. அவ்வளவுதான். இந்த மாதிரி எழுதுறது தான் கதை. ஏன்னா எல்லா ராஜா என்ன எழுதுனாங்கன்னு படிக்க முடியுமா? முடியாது. ஸோ திருவேலங்காடு காப்பர் இன்ஸ்கிரிப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். திருவேலங்காடு காப்பர் இன்ஸ்கிரிப்ஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் மென்ஷன். இந்த டீடைலாம் வேணாம், வெறும் திருவேலங்காடு காப்பர் பிளேட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட வரலாறுலாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1903 தான் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அதை பத்தி வந்து கிருஷ்ண சாஸ்திரி அப்படிங்கிற, நீலகண்ட சாஸ்திரி எப்படி வந்து சோலாஸ்ங்கிற புக் எழுதினாலும் அதே மாதிரி கிருஷ்ண சாஸ்திரிங்கிற எபிகிராஃபிக்ஸ் தான் அதை டிசைபர் பண்ணல, அதை கன்வெர்ட் பண்ணி ஹி மேட் இட் இன்டு a book.
ஸோ இந்த காப்பர் பிளேட்ஸ் வந்து சும்மா இதை ஃபேக்ட் மட்டும் பாருங்க. இட் ஹேட் தி இதோட அந்த ரிங் இருக்குல்ல, அந்த ரிங்ல இட் ஹேட் தி ராயல் எம்ப்ளம்ஸ் ஆஃப் ஆல் தி கிங்ஸ். அதுல வெறும் புலி மட்டும் இல்ல, அதுல புலியும் இருக்கு, மீனும் இருக்கு, பவன் ஆரோவும் இருக்கு, போரும் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? போர் இஸ் தி சிம்பிள் ஆஃப் சாளுக்கியா. ஸோ அன்னைக்கு இருந்த முக்கியமான டைனஸ்டி எல்லாரோட லோகமும் போட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாரோட லீனியேஜ் பத்தி அதில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? எல்லாரோட வம்சமும் என்ன என்ன கதை அப்படின்னு. ஸோ த பிளேட்ஸ் ஆர் லிங்க்டு டு பை சர்க்குலர் காப்பர் சீல் வித் ராயல் எம்ப்ளம்ஸ். டூ ஃபிளைங் விஸ்க்னா வந்து அந்த ராஜாக்கு வந்து காத்து வர மாதிரி அந்த ரிங்ல இதெல்லாமே இருக்கு. அதுல டைகர் இருந்திருக்கு சோலாக்கு, ஃபிஷ் வந்து பாண்டியாக்கு, பவ் வந்து சேராக்கு, அண்ட் போர் வந்து சாளுக்கியா. ஸோ இது நாலுத்தோட லோகம் இருக்கு. வராகம், போர் மீன்ஸ் வராகம், வராக அவதாரம் ஆஃப் விஷ்ணுவை சிக்னிஃபை பண்றது தான் போர் அப்படிங்கிற இந்த சிங்கிள். ஸோ இது எல்லாமே இதுல வரும். இதை தாண்டி வந்து ஹேட் ஸ்வஸ்டிக் அண்ட் 2 lamps. இது எல்லாமே அந்த ரிங்ல வந்து பொறிக்கப்பட்ட லோகோஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் நீங்க வந்து எழுதலாம். உங்களுக்கு புரியுதா? இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு. இதோட வெயிட் வந்து 93 கிலோ. அப்போ தூக்கவே முடியாது, ஒருத்தரால ஜிம்முக்கு போகணும் போல. அப்ப இதை எழுதி வச்சுக்கிட்டாங்க. இது யார் எடுத்து படிக்க போறா? 4 பேர் எடுத்து பிடிச்சிக்கிட்டு இப்ப சாஸ்திரி எப்படி அதை படிச்சிருப்பாரு? நான் அதே யோசிச்சேன், இது சாஸ்திரி உட்காந்து எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாரு? 93 கிலோவா இருக்கே அப்படின்னு தான் அதை யோசிச்சிட்டு இருந்தேன். ஸோ வெயிங் 93 கிலோகிராம்ஸ், 31 காப்பர் பிளேட் இருக்கு. ஸோ இதுல வந்து மொத்தம் 3 பார்ட், 2 தமிழ், 1 சான்ஸ்கிரிட். ஸோ தமிழ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது, சான்ஸ்கிரிட் வந்து லேட்டரா ஆட் பண்ணிருக்காங்க இதுல வந்து சான்ஸ்கிரிட் பிளேட்ஸ். ஸோ 31 பிளேட்ஸ்ல வந்து 10 பிளேட் வந்து சான்ஸ்கிரிட், 21 பிளேட் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி தான் டிஎன்பிஎஸ்சி கண்டென்ட் பாத்துக்கோங்க. ஓகே, பட் நீங்க யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் பி அவேர், நோ தி வாட் இஸ் தட் அப்படிங்கிறது. ஸோ தமிழ் பார்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட் earlier and Sanskrit was added later. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் தமிழ் செக்ஷன்ல வந்து அதுல 2வது தமிழ் செக்ஷன்ல தான் ராஜேந்திரா பத்தி இருக்கு. ஸோ இதுல என்ன இருக்குன்னா, தமிழ் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் லீனேஜ் பத்தி எல்லாம் இருக்கும், ஒரு ராஜா என்ன பண்ணாங்கன்னு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ராஜேந்திராவோட பார்ட் வந்து 2வது தமிழ் செக்ஷன்ல வந்து. 3வது செக்ஷன் வந்து சான்ஸ்கிரிட். சான்ஸ்கிரிட் தான் ஆக்சுவலி லீனேஜ் இருக்கும், சன்ல இருந்து ஆரம்பிச்சு ராஜேந்திரா வரைக்கும் லீனேஜஸ். தமிழ் பார்ட்ல அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸும் டொனேஷன்ஸும் வந்து. ஸோ இதான் வந்து வி ஆர் சீங் ஹியர். சான்ஸ்கிரிட் செக்ஷன் வந்து 271 லைன்ஸ்ல சோலா ஜீனாலஜி ஃப்ரம் சன் டில் ராஜேந்திரா வரைக்கும் இருக்கு. தமிழ் செக்ஷன் கண்டெயின் 524 லைன்ஸ். இந்த லைன்ஸ் எல்லாம் தேவையில்ல, சும்மா பாருங்க. லேண்ட் கிராண்ட்ஸ் பத்தியும், டாக்ஸ் எக்ஸம்ஷன், யார் யாருக்கெல்லாம் டாக்ஸ், யார் யாரெல்லாம் டாக்ஸ் எக்ஸம்டட், யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கிஃப்ட் பண்ணிருக்கோம், கிராண்ட் பண்ணிருக்கோம், கோயிலுக்கு என்னென்னலாம் நன்மை பண்ணிருக்கோம், இதை பத்தி எல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. கோயிலுக்கு டொனேஷனுக்கு அக்கௌண்ட் புக் அந்த மாதிரி நம்ம இதை பார்க்கலாம், யார் யாரெல்லாம் என்னென்ன டொனேஷன் பண்ணிருக்காங்க அதுதானே. ஸோ அந்த திருவிழா அப்போ நம்ம வீட்டில் எல்லாருக்கும் வந்து கேட்பாங்களே, அதுல இவர் ஆதில் 500 ரூபாய் அந்த மாதிரி வரது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கரந்தை காப்பர் பிளேட். 3 காப்பர் பிளேட் இதே கதை தான், இதுல எதுவும் புதுசா இல்ல. இப்போ ஒன்று ஃபார்மேட் பிடிச்சிட்டீங்களா? என்ன ஃபார்மேட்? ஒரு ரிங்கு, இத்தனை பேஜஸ், 93 கிலோ, அதுல சான்ஸ்கிரிட் இருக்கு, தமிழ் இருக்கு, சான்ஸ்கிரிட்ல லீனேஜ் இருக்கு, தமிழ்ல வந்து கிராண்ட்ஸ் பத்தியும் கிங் பத்தியும் இருக்கு. அவ்வளவுதான். இதே கான்செப்ட் வேற வேற இடத்துல வேற வேற ராஜாக்கள் பத்தி வேற வேற ஸ்டோரிஸ்ல கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். ஸோ கரந்தை காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பாபநாசம் ஆஃப் தஞ்சாவூர்ல கிடைச்சிருக்கு. இதுல 57 காப்பர் பிளேட் இருக்கு. இது 110 கிலோ. ஓகே, இது வந்து 2 லார்ஜ் காப்பர் ரிங்ஸ். இது 110 கிலோ, 2 காப்பர் ரிங்ஸ் வந்து தேவைப்பட்டிருக்கு. இதுலயும் அதே ராயல் சீல்ஸ், எல்லாரோட பத்தின லோகோவும் இருக்கு. அதான் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதுலயும் சான்ஸ்கிரிட் இருக்கு, தமிழ் இருக்கு, டெம்பிள் பத்தியும் அதுல இருக்கிற கிராண்ட்ஸ் பத்தியும் என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பிரம்மதேயா டொனேஷன்ஸ் பத்தியும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து செவரல் 54 தமிழ் பிளேட்ஸ்ல வந்து திருபு அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. ஸோ அது என்னதுன்னா, திருபுவன மகாதேவி அவங்களோட பேர்ல வந்து டொனேஷன் பண்ணியிருக்காரு. ராஜேந்திரா வந்து கரந்தை பிளேட்ல ஒன்று இருக்கு, என்னதுன்னா அவர் பண்ண டொனேஷன் எல்லாமே திருபுவன மகாதேவி சதுர்வேடி மங்கலம் அப்படிங்கிற பேர்ல கொடுத்திருக்காரு. திருபுவன மகாதேவி யாருன்னா ராஜேந்திராவோட அம்மா, ஐ மீன் ராஜராஜ சோழனோட வைஃப், ஐ மீன் இந்த வானதி, அதாவது நாகார்ஜுனாவோட மருமகள். நாகார்ஜுனாவோட மருமகள் சோபிதா தூஹி பாலா, அவங்க பேர்ல பாலா இருக்கு. அந்த பாலாவை டிஃபீட் பண்ணது ராஜேந்திரா. சோ இதான் அதுல இருக்க லிங்க். சோ திருபுவன மகாபதிங்கிறது வானதி, எது கேட்டாலும் மயக்கம் போட்டு வேற கேரக்டர். ஆனா அது படத்துல காட்டல, எது கேட்டாலும் சின்ன பயந்த சுபாவமா இருப்பாங்க அவங்க. அப்புறமா தான் வந்து அவங்க வீரம் வரும். ஆரம்பம் ஃபுல்லா பயந்துட்டே இருப்பாங்க. ஏன் அவங்க அப்படி எழுதுனாங்கன்னு தெரியல. ஆனா இவங்க தான் பூங்குழலி தான் இட்ஸ் தி பிரேவ் ரோல், வெரி எம்பவர்ட் கேர்ள் கேரக்டர். ஆனா படத்துல அவங்களுக்கு ரோலே கிடைக்கல, ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ மூவிங்கிறதுனால. ஸோ திருபுவன மகாதேவியோட பேர்ல தான் வந்து ராஜேந்திரா வந்து பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து திருக்கலர் பிளேட்ஸ். திருக்கலர் பிளேட். ஸோ வந்து திருவேலங்காடு, கரந்தை, திருக்கலர் பிளேட்ஸ்லயும் அதே மாதிரி தான் இருக்கு. இது வந்து பாரிஜாதேனேஸ்வர டெம்பிள்ல கிடைச்சிருக்கு, மன்னார்குடியில. ஸோ இதுலயுமே சோலா பத்தி இருக்கு, அதே கதை தான். ஆனா இது 6 கிலோ தான் இருக்கு, ரொம்ப சின்னது. 6 கிலோல யூசர் ஃப்ரெண்ட்லியா வடிவமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லேண்ட் கிராண்ட்ஸ் பத்தி இருக்கு, அதே கதை தான். நீங்க வந்து பேர் தான் பத்தி பாத்துக்கணும். உங்களுக்கு என்ன திருவேலங்காடு, கரந்தை, திருக்கலர். 4வது வந்து ஈசாலம். ஈசாலம் காப்பர் பிளேட்ஸ் வந்து திண்டிவனம் பக்கத்துல கிடைச்சிருக்கு. இதுல 15 காப்பர் பிளேட் இருக்கு, அதே கதை தான். சரியா? இதுல வந்து இவர் அவரோட குரு பேர்ல கொடுத்திருக்காரு டொனேஷன். யார் அவரோட குருனா வந்து சர்வசிவ பண்டிதர் அப்படிங்கிற ராஜேந்திர சோழாவோட குரு பேர்ல டொனேஷன் வந்து பண்ணியிருக்காரு. இதுலதான் வந்து இந்த இதுல ஒரு முக்கியமான விஷயம், ஈசாலம்ல தான் என்ன இருக்கு, கப்பு நமதே அப்படின்னு எழுதியிருக்கு. ஈசாலம்ல தான் என்ன எழுதியிருக்குன்னா, அது ஒரு ஜோக். கப் நமது இப்போ நமதே இல்ல. சோ மெய்கீர்த்தி எழுதியிருக்காங்க. மெய்கீர்த்தினா என்னதுன்னா, இதுலதான் கடாரம் கதை இருக்கு. ஈசாலம் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ல தான், இப்போ திருவேலங்காடுல தான் கங்கை கொண்ட கதை இருக்கு, ஈசாலம்ல தான் வந்து கடாரம் கதை இருக்கு. கடாரம்க்கு அவர் போயிட்டு வந்தாருங்கிற ரெஃபரன்ஸ். ஸோ அதுதான் இதுல முக்கியமான விஷயம். ஓகே.
ஸோ லாஸ்ட் டாபிக் கடாரம் கொண்டாங்க. ஸோ சோலா நேவியோட ஜெனித், ஏன்னா பிரைம் மினிஸ்டர் இதை பத்தி தான் பேசியிருக்காரு. இந்தியன் நேவிஸ்ல ரெண்டு முக்கியமான நேவிஸ் பத்தி பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. ஒன்னு மராத்தா நேவி, இன்னொன்னு சோலா நேவி. மராத்தா நேவியோட அந்த சிம்பலை தான் இந்தியன் நேவியோட சிம்பல். இப்போ நம்ம வந்து ரிமூவிங் தி கொலோனியல் ஹிஸ்டரி அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன பண்ணிருப்போம்னா, நேவியோட இன்சிக்னியா நேவியோட லோகோ எம்லம், அந்த நேவியோட எம்லம் வந்து பிரிட்டிஷோட விட்டு போன எம்லத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரீசெண்டா கவர்மெண்ட் பண்ண சேஞ்சில் கொலோனியல் மைண்ட் செட்டை ரிமூவ் பண்ணணுங்கிறதுக்காக அதை வந்து நம்ம மராத்தாவோட எம்லம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். நம்மகிட்ட ஒரு நேவி இருக்கிறப்ப நம்ம பிரிட்டிஷ் நேவியோட லோகோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து மராத்தா நேவி பத்தி பேசியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து அடுத்த முக்கியமான நேவி வந்து சோலா நேவி. ஸோ சோலா நேவி டிட் ஃபர்தர் மோர் அச்சீவ்மெண்ட்ஸ் தென் மராத்தா நேவி. ஏன்னா இது வந்து கண்டம் விட்டு கண்டம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கண்டம் இல்லை, ஒரே கண்டம் தான், ஏஷியா தான். பட் அந்த காலத்துல அது பெருசு. ஸோ ஜெனித் ஆஃப் இட்ஸ் பவர். ஸோ இதான் வந்து ராஜேந்திராவோட மேப். ஸோ இந்தியா விட்டு வெளியில எக்ஸ்பெடிஷன்ஸ் போயிட்டு சக்சஸ் பண்ண ஒரு இந்தியன் கிங் அப்படின்னா அது ராஜேந்திரா மட்டும்தான். வேற யாருக்குமே அந்த ரெஃபரன்ஸ் இல்லை. இந்தியன் கிங் வெண்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, டிட் தி எக்ஸ்பெடிஷன், கேப்சர்ட் லேண்ட்ஸ். வேற எந்த இந்தியன் கிங் இல்லை ஏன்ஷியன் மிடிவல்ல. ஸோ ராஜேந்திரா மட்டும் தான் இருக்கு. அதனால தான் ராஜேந்திரா ஸ்பெஷல். ஸோ ராஜேந்திராவோட மேப்ல இது ஸ்டார்டிங் ஃப்ரம் துங்கபத்ரா. ஸோ உங்களுக்கு துங்கபத்ரா கிருஷ்ணா கோதாவரியோட அந்த கிருஷ்ணாவோட பார்டர்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க ஃபர்ஸ்டோட மேப் வந்து இங்க தான் இருந்திருக்கும். ஸோ இங்க இருக்கிற மேப்பை வந்து அவர் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி சாளுக்கியாவை கேப்சர் பண்றாரு. சாளுக்கியாவை கேப்சர் பண்ணி நெக்ஸ்ட் கலிங்காவை கேப்சர் பண்ணி அப்புறம் பாலாவை கேப்சர் பண்ணி இங்க தான் வந்து கங்கா ஹவுரா இது இருக்கல, ஹூப்ளி ரிவர், அதான் கங்கா. அப்கோர்ஸ் கங்காவோட டிஸ்ட்ரிபியூட்டரி. ஸோ பாலாவை டிஃபீட் பண்ணி இங்க இருந்து இந்த எக்ஸ்பெடிஷன் தான். இங்க இருந்து அப்படியே நார்த்துக்கு போயிட்டு ஆதித்ய கரிகாலனோட ட்ரீம் தான். நார்த்ல போயிட்டு பாலாவை டிஃபீட் பண்ணி அதை கேப்சர் பண்ணதான் கங்கை கொண்ட சோழா அப்படிங்கிற ஸ்டோரி. ஆனா பார்டர், ஆனா அது என்னன்னா அதை கேப்சர் பண்ணி அங்க இருந்து எடுத்துட்டு அதை சோழா டெரிட்டரிக்குள்ள சேர்த்துக்கல. எக்ஸ்பெடிஷன் தான். எக்ஸ்பெடிஷன் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, என்னென்னலாம் எடுக்க முடியுமோ, என்னென்னலாம் வெல்த் கேதர் பண்ண முடியுமோ கேதர் பண்ணிட்டு they'll come back, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெடிஷன் தான் இருந்திருக்கு. அண்ட் ஆனா பார்டர் வந்து சாளுக்கியாஸ் வரைக்கும் தான் நம்ம கேப்சர் பண்ணிருக்கோம். சாளுக்கியா இது வந்து நம்ம ஈஸ்டர்ன் சாளுக்கியா சொல்லுவோம். வெஸ்டர்ன் சாளுக்கியா, ஈஸ்டர்ன் சாளுக்கியா ரெண்டு படிப்போம். இது ஈஸ்டர்ன் சாளுக்கியா. ஸோ ஈஸ்டர்ன் சாளுக்கியா அண்ட் சோலா வந்து they had very close links. அப்புறம் ஏன்னா வந்து ராஜேந்திராவோட சிஸ்டர் குந்தவை. ஸோ ராஜராஜன் அவங்க அக்கா பேர் தான் பொண்ணுக்கு வச்சிருப்பாரு, அக்காவோட மெமரியில. ஸோ குந்தவை வந்து she will marry to விமலாதித்ய சாளுக்கியா. விமலாதித்யா இஸ் a சாளுக்கியா பிரின்ஸ் who married தி சிஸ்டர் ஆஃப் ராஜேந்திரா. அண்ட் அப்பதான் வந்து சாளுக்கியாவுக்கும் சோலாவுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசா கான்ஃபிளிக்ஸ் வரல. ஸோ அதுதான் வந்து இங்க அந்த கான்செப்ட். ஸோ அதனாலதான் வந்து சோலா டயலக்ட்ஸ் வந்து சோலாவோட டயலக்ட்ஸ்ல தெலுங்கு வரதுக்கு ரீசன் வந்து அதுதான். ஏன்னா சாளுக்கியாவோட லிங்க் இருக்கிறதுனால. ஸோ அதனாலதான் வந்து இந்த 1001 வந்து அந்த சாங் வந்து ஒரு சில லிரிக்ஸ் தெலுங்குல வீமாசன் பாடுற அந்த பாட்டு. ஏன்னா அது ஹேட் திஸ் ஆஃப்டர் இந்த விமலாதித்யா வந்த பிறகு தெலுங்கு லிங்க் இருக்குங்கிறதுனால. ஸோ இங்க வந்து நீங்க வந்து போதா அதுக்கப்புறமா இங்க இருந்து கிளம்பி தான் இஸ் கேப்சரிங் தி ஸ்ரீலங்கா முடிச்சுட்டு போனதுதான் இதெல்லாம் தான். ஸோ கடாரம் இருக்கு, இளமுரி தேசம், லமுரி தேசம்ங்கிறது தான் வந்து இட் இஸ் இந்தோனேஷியா. அண்ட் ஸ்ரீவிஜயா தான் வந்து இந்தோனேஷியாவோட கேபிட்டல். ஸோ ஸ்ரீவிஜயா டைனாஸ்டி, கடாரம் டைனாஸ்டி, அப்புறம் கம்போஜா. ஸோ கம்போஜானா இன்னைக்கு இருக்கிற கம்போஜா டைனாஸ்டி. ஸோ நிக்கோபாருக்கு போயிருக்காரு. நிக்கோபார்ல போயிட்டு இருந்து நிக்கோபார்ல இருந்து பிளான் பண்ணி தான் இங்க போயிட்டு இதை கேப்சர் பண்ணிருக்காரு. அண்ட் இதான் வந்து சைனா போற ரூட், மலாக்கா ஸ்ட்ரைட் வழியா தான் வந்து அப்போ சைனாக்கு ட்ரேட் வந்து நடந்தது. ஸோ அதான் வந்து மலாக்கா ஸ்ட்ரைட்டோட அந்த ரூட். ஸோ கிளியரா? ஸோ இதான் வந்து அதோட மேப். So the naval campaigns launched led to the annexation of Sri Lanka to the Malay Peninsula. So historians pointed out the evidence of a well-organized fleet and boats of various grades in the Chola Navy, serving for both commercial and military purposes. So ஒரு சூப்பரான ஒரு நேவி வந்து மெயின்டைன் பண்றாங்க. 1017 ராஜேந்திரா வந்து ஸ்ரீலங்காவை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரோட ஃபாதர் வந்து ஆக்சுவலி வந்து இந்த ரீஜன் வரைக்கும் கேப்சர் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலி ஸ்ரீலங்கா இஸ் டிவைடட் இன்டு 2, லைக் நவ் நார்த் இஸ் தமிழ், சவுத் இஸ் சின்ஹலா. ஸோ நார்தன் பார்ட் தான் ராஜராஜா கேப்சர் பண்ணிருப்பாரு. அதுக்கு தான் ராஜராஜா வந்து கவர்னரா வந்திருப்பாரு இருந்திருக்கு. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா அனுராதாபுரா இஸ் சின்ஹலா பார்ட். அனுராதாபுரா வந்து கேப்சர் பண்ணிருக்க மாட்டார் ராஜராஜா. ராஜேந்திரா தான் வந்து அனுராதாபுராவையும் கேப்சர் பண்ணி என்டையர் ஸ்ரீலங்காவையும் சோலா ப்ராவின்ஸா மாத்திருப்பாரு. அது வந்து வளநாடா மாத்திருப்பாரு, சோலாவோட ப்ராவின்ஸா. ஸோ இது வரைக்கும் பாதி வரைக்கும் தான் வந்து நார்தன் பார்ட் மட்டும் தான் ராஜராஜா வச்சிருப்பாரு. ராஜேந்திரா கேப்சர் தி என்டையர் ஸ்ரீலங்கா. இட் மார்க் தி கல்மினேஷன் ஆஃப் எஃபர்ட் இனிஷியேட்டட் பை ராஜராஜா. இதை பத்தின இன்ஃபர்மேஷன் மகாவம்சால இருக்கு. ஸோ மகாவம்சா அண்ட் டிப்போவம்சா அப்படிங்கிறது புத்திஸ்ட் கிரானிக்கல்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸோ மகாவம்சா புக்ல வந்து சோலாவோட கான்கெஸ்ட் பத்தின ப்ரூஃப் இருக்கு. மகாவம்சா சோலா கான்கெஸ்ட் கோயின்சைட் வித் 36 ரிங் ஆஃப் மஹிந்தா. அப்போ மஹிந்தா அப்படிங்கிற கிங்க டிஃபீட் பண்ணி தான் இந்த மஹிந்தாங்கிற கேரக்டர் இதுலயும் வரும், பொன்னியின் செல்வன்லாம் வரும். பட் உங்களுக்கு வீடியோல படத்துல வரல, புக்ல வரும். மஹிந்தா பத்தி வரும். மஹிந்தா தான் இவ்வளவு பி ஹெல்பிங் பாண்டியா, சுந்தரபாண்டிய இவரை வந்து வீரபாண்டியருக்கு வந்து மஹிந்தா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ மஹிந்தா வந்து கடைசியில பையன் தான் வந்து டிஃபீட் பண்ணிருப்பாரு. ஸோ ராஜேந்திரா's offensive went further that of his father and he captured Mahinda Fails, seized this royal regalia and crown and converted into a full-fledged Chola province. Inscription bearing திருமண்ணி வரலாறு attributed to Rajendra were found in the Polanuruva in Sri Lanka. ஸ்ரீலங்கால வந்து திருமண்ணி வரலாறா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ல ராஜேந்திராவோட கான்குவெஸ்ட் பத்தி இருக்கு. அண்ட் மகாவம்சாலையும் இருக்கு. டெம்பிள்ஸ் பில்ட் பை தி தமிழ் சோலா ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் இன் வித் ஃபார் சிவா அண்ட் விஷ்ணு அந்த இடத்துல இருக்கு. எந்த ஊர்னா புலனோருவா அப்படிங்கிற ரீஜன்ல. 1029 வந்து 1029 இப்போ நம்ம 1025 வந்து ஹீஸ் கன்ஸ்ட்ரக்டிங் கங்கை கொண்ட சோழபுரம். 1029 தான் வந்து திரும்ப வந்து என்ன ஆகுதுன்னா மஹிந்தாவோட பையன் கசப்பா
கசப்பாங்கிற பேர் நீங்க எங்க பாத்துருவீங்க? மகா கசப்பா அப்படின்னு புத்திஸ்ட் செயின்ட், அதோட பேர் தான் மஹிந்தா அவர் பையனுக்கு வச்சிருக்காரு போல. கசப்பாங்கிற பையன் வந்து ஹி அகைன் வுட் ஹவ் ரீகேப்சர்ட் தி ஸ்ரீலங்கா. திரும்பவும் வந்து அகைன் வந்து வீர ராஜேந்திராவோட சன் வந்து இவட ரீகேப்சர்ட் அகைன். ஸோ அந்த மாதிரி அது போயிட்டு இருக்கும், அப்பா பையன் அப்படின்னு அந்த இதுல. நெக்ஸ்ட் நேவல் எக்ஸ்பெடிஷன்ஸ்ல வந்து 1025. ஸோ கேண்டடிக் பிளேன்ஸ் முடிச்சுட்டு வந்த பிறகு ஸ்ரீவிஜயாவை கேப்சர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் எம்பையர் கண்ட்ரோல் வைட்டல் சீ லைன்ஸ் கனெக்டிங் இந்தியா டு சைனா அண்ட் ரூல்ட் ஓவர் தி டெரிட்டரிஸ் இன்க்ளூடட் மலாய் பெனின்சுலா, சுமத்ரா அண்ட் ஜாவா. இனிஷியலி ரிலேஷன்ஸ் பிட்வீன் சோலா அண்ட் ஸ்ரீவிஜயா வர் கார்டியல். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஏன்னா பொன்னியின் செல்வன் படத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்ரீவிஜயால இருந்து தான் டொனேஷ் புத்திஸ்ட் செயின்ஸ்லாம் வந்து நாகப்பட்டினத்துல இருந்து இருக்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. நாகப்பட்டினம்ல இருக்கிற அந்த மொனாஸ்ட்ரியில தானே அருள்மொழிக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும். படத்தை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சூடாமணி விகாரம் அப்படிங்கிற அந்த விஹாரா. இந்த சூடாமணி விஹாரா வந்து ஃப்ளட்ல டேமேஜ் ஆகும், சைக்ளோன்ல டேமேஜ் ஆகும். திரும்ப ராஜராஜா தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். ஸோ இனிஷியலி த ரிலேஷன்ஸ் பிட்வீன் சோலா அண்ட் ஸ்ரீவிஜயா வேர் கார்டியல். ராஜராஜ சோலா கிராண்டட் தி லேண்ட் இன் நாகப்பட்டினம் டு மாரா விஜயோட்டுங்கவர்மன் ஆஃப் சைலேந்திரா டைனாஸ்டி. ஸோ மாரா விஜயோட்டுங்கவர்மன் ஆஃப் சைலேந்திரா டைனாஸ்டி எங்க இருக்குன்னா ஸ்ரீவிஜயாவோட கிங். அவரோட பேர்ல தான் சூடாமணி விஹாராவை கட்டியிருப்பாங்க. சூடாமணி விஹாரம் தான் படத்துலையும் வரும். டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ் மூவ் ரெகுலர்லி பிட்வீன் கிங்டம்ஸ் அண்ட் சைனா. ஸோ இந்த மாதிரி கார்டியலா தான் ஸ்ரீவிஜயா கிட்ட போயிட்டு இருந்தது. ஏன் வந்து சண்டை போட்டாரு அப்படிங்கிறதுக்கு நிறைய தியரிஸ் இருக்கு. கார்டியலா போயிட்டு இருந்த டைம்ல ஏன் வந்து சண்டை வந்தது? ஸ்ரீவிஜயா சென்ட் என்வாய்ஸ், அவங்க ரெண்டு பேருக்கும் என்வாய்ஸ் இருக்கு. டிப்ளமேட்ஸையும் வந்து வச்சிருக்காங்க, எம்பசிலாம் வச்சிருக்காங்க. எம்பசிலாம் வச்சுட்டு அவரோட என்வாய் இங்க இருக்காரு, இவரோட என்வாய் அங்க இருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த திருவிழா காப்பரேட் நியர்லி மென்ஷன் தி கான்கஸ்ட் ஆஃப் கடாரம், தமிழ் பிரசத்தி. ஆனா வந்து பிரசத்தினா வந்து பிரைஸ் எழுதுறது. ஆனா வந்து அதுல வந்து ரீசன் வந்து கொடுக்கல. ஒன் வி ஆட்ரிபியூட் தட் கான்ஃபிளிக்ட் டு இன்டர்ஃபியரன்ஸ் பை ஸ்ரீவிஜயா அண்ட் சோலாவோட ட்ரேட். சோலாவோட மேரிடைம் ட்ரேட் இந்த ரீஜனையும் சைனாக்கு போற இதையுமே வந்து ஸ்ரீவிஜயா கிங் வந்து தடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும் தான் இவர் போய் கேப்சர் பண்ணாரு அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, அதெல்லாம் இல்ல, ஜென்ரலா வந்து அப்பாவோட ஆசை இந்த ரீஜன் எல்லாம் கேப்சர் பண்ணணும், ஸோ அதை பண்ணலாம் அப்படின்னு போய் பண்ணாரு அப்படின்னு ரெண்டு தியரி இருக்கு. ஸோ அவ்வளவுதான், இதான் வந்து ரெண்டு தியரி. ஹவர் திஸ் வாஸ் நாட் கண்ட்ரோல். ராஜேந்திராவோட சக்சஸர் விஜயரஞ்சந்திரா கிளைம் டு ஹவ் ரீகான்கர்ட் கடாரம். இவரெல்லாம் வந்து சும்மா இதை போய் எக்ஸ்பெடிஷன் தான் பண்றாரு. அதனால தான் அது வந்து லேண்டால் எக்ஸ்பெடிஷன் பண்ணி ஸ்ரீலங்கா மட்டும் தான் ப்ராவின்ஸா மாறிச்சு. அதே மாதிரி வெஸ்டர்ன் சாளுக்கியா ப்ராவின்ஸா மாறிச்சு. மிச்சதெல்லாம் எக்ஸ்பெடிஷன் போயிட்டு அங்க டிஃபீட் பண்ணி வெல்த் எடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரது தான். ஸோ அதான் வந்து வி ஆர் சீயிங். So inscriptions in the Karandai copper plates indicated the king of Kambuja. So Karandai copper plate inscriptionல காம்பூஜா இன்ஸ்கிரிப்ஷன் பத்தி, காம்பூஜா கிங் பத்தி ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஸ்ரீவிஜயாவை கேப்சர் பண்றாரு, கடாரம் கேப்சர் பண்றாரு, காம்போஜா அதாவது மலேசியா, இந்தோனேஷியா அண்ட் கம்போடியா, ஸ்ரீலங்கா நாளையும் கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பத்தி வந்து டீடைலா ஈசாலம் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ல கடாரம் பத்தி இருக்கு, கரந்தை காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ல காம்போஜா பத்தி இருக்கு, திருவேலங்காடுல கங்கா பத்தி இருக்கு. நான் ரிவைஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து ராஜேந்திர சோழாவுடைய கதை. ஸோ இதுக்கு மேல டீடைல்டா நானே ஆசைத்தீர நடத்திட்டேன், நீங்களும் ஆசைத்தீர கதை கேட்டீங்க. இதுக்கு மேல டீடைலா நடத்த முடியாது. ஸோ இனிமேல் எந்த கேள்வி வந்தாலும் எழுதலாம். இதை வச்சு இன்ஸ்பயர் ஆகி நம்ம இன்னும் நிறைய எழுதிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ சோழா டைனாஸ்டியில ஒரு முக்கியமான பார்ட் இஸ் ஓவர். ஸோ திஸ் வில் கம் டு தி எண்ட் ஆஃப் தி டுடேஸ் செஷன்.